ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழுப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனை போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானி போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். கிரிஜாமா, விநாயகர் பாடல் பாடுங்க. பாடமா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிலம்பொலிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. பிடியதன் உருவமை கொள்ளமிகே கரியதே, வடிகடே தனதடி வழிபடும் அவரிடர், கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வலிபால முறையிறை. திருச்சிற்றம்பலம். நன்றி. போனுஸ்ரீயம்மா, நானூறு துதி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அம்மா வாருங்கள். அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா, வாருங்கள். சிவசிவா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். ஒப்பில்லாத சிவ பரம்பொருளின் பெருங்கருணையினால் சீரடியார்கள் என்று போற்றப்படுகின்ற சிவனடியார் பெருமக்களுடைய அருள் வரலாற்றினை தெய்வ சேக்கிழார் பெருமான் விதித்து உரைத்து அருளிய வண்ணம் இறைவன் திருவருளால் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் திருவருளால் நமக்கு வாய்த்த பகுதி ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். அதுல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் நிகழ்த்தி அருளிய பல்வேறு அருட்திறங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு முன்னோட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைய வகுப்புக்கு வருவோம். ஒப்பில்லாத தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அதாவது சென்ற வகுப்புன்னு சொல்றதை விட இந்த திருப்பேரூர்ல என்ன நடந்துச்சு அதோட தொடர்ச்சி தான் இப்போ தில்லையம்பதியில நடக்க போகுது. அந்த திருப்பேரூர் அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பாண்டி கொடுமுடி அப்படின்ற சிவஸ்தலத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எழுந்தருளி இந்த உலகமெல்லாம் உய்யும்படி நமச்சிவாய திருப்பதிகத்தை பாடி அருளுகின்றார். பாடி அருளி அதற்கப்புறம் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, காஞ்சி நதி அப்படின்ற அந்த திருநதி பாய்கின்ற இந்த கொங்கு நாடு அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பகுதி அதை பார்த்தோம். இந்த கோயம்புத்தூர்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதி. அதுல அந்த கொங்கு நாட்டிலே 3 பிரிவாக இருக்கு. வடகொங்கு நாடு வடக்கு பகுதி ஒண்ணு, கிழக்கு பகுதி ஒண்ணு, மேற்கு பகுதி. அதுல மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த பேரூர் சிவஸ்தலம். அந்த திருத்தலம் அந்த காஞ்சி அப்படின்ற நதியின் அருகில் அமைந்திருக்கின்றது. இந்த உலகெல்லாம் உய்யும்படி திருப்பதிகத்தை திருப்பாண்டி கொடுமுடியில பாடிட்டு இவர் பேரூருக்கு வராரு. அப்படி வந்து வணங்கும் பொழுது இறைவனுடைய திருவருளால் என்ன ஆகுது அப்படின்னா,
நித்தனார் எப்பொழுதும் விளங்குகின்ற அழிவில்லாத பரம்பொருளாகிய சிவபெருமான் தில்லை மன்றுள், அதாவது தில்லை திருச்சிற்றம்பலத்திலே எப்பொழுதும் ஆனந்த தாண்டவம் செய்து கொண்டிருப்பார். அந்த ஆனந்த தாண்டவத்தை இங்கே திருப்பேரூரில் காட்டுகின்றான். எப்படிப்பட்ட பெருமான் அவனா? பிறவா நெறி அருளும் பெருமான். அதிகம் பார்த்தோம். எல்லா உயிரும் இந்த உலகத்துல துன்பப்பட்டு இடர்பட்டு மெய்ப்பொருள் சிவபெருமான் அப்படின்னு உணர்ந்த உயிர்கள் எல்லாம் என்ன வேண்டும்? பிறவா நெறி வேண்டும். அந்த பிறவா நெறி அருளுகின்ற சிவபரம்பொருள் திருப்பேரூரில் வீற்றிருக்கின்றார். அவர் தில்லையில எவ்வாறு நடன காட்சியை உயிர்களுக்கெல்லாம், இந்த உலக மக்களுக்கு கண்ணால் பருகக்கூடிய அமுதமாகிய திருநடனத்தை காட்டி கொண்டிருக்கின்றாரோ, அதே போல அந்த திருநடனத்தை, ஒப்பில்லாத திருநடனத்தை திருப்பேரூர்ல இவருக்கு காட்டி அருளுகின்றார். அதான் தில்லை மன்றுள் நின்று ஆடல் நீடிய கோலம் நேர் காட்ட. அதாவது அந்த நீடிய கோலமா எப்பொழுதும் அந்த திருநடனம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா? உயிர்கள் எல்லாம் அப்பதான் இந்த உலகமே இயங்கும். அண்ட சராசரமும் பிரபஞ்சமும் இயங்கணும்னா இறைவன் ஆடல் புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால ஒப்பில்லாத அந்த திரு ஆடலை நேர் காட்ட, கண்ணுக்கு முன்னாடி அந்த காட்சியை சுவாமி காட்டி அருளுகின்றார். உடனே எப்படி இருக்கும் அந்த காட்சியை கண்ட உடனே? கைத்தளம் குவித்து கண்கள் ஆனந்த கண்ணீர். அந்த கண்ணீர் எப்படின்னா காட்டாற்று வெள்ளம் போலவும், சாதா அருவியை விட காற்றாற்று அந்த அருவி நிறைய போகும். அது போல கண்களில் இருந்து தார தாரையாக கண்ணீர் பொழிய கைகளை குவித்து அந்த நடன காட்சியை கண்டு மகிழ்ந்து அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவருக்கு அந்த காட்சியை கண்ட பிறகு நிகழ்ந்ததை அவருக்கு அந்த ஏற்பட்ட இன்ப அனுபவத்தை யாராலையும் சொல்ல முடியாதுன்றாங்க. அப்பேற்பட்ட அருட்காட்சியை கண்ட உடனே இதற்கப்புறம் இந்த காட்சியை நேரவே திருப்பி கண்டு கும்பிடணும் அப்படின்னு ஒரு ஆதரவால் இதுவரை மேற்கு பக்கம் போயிட்டே இருந்தவரு திருப்பி பேரூருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த காட்சியை தில்லையில் சென்று நேரே காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு பக்கம் போகாம திரும்பி நம்ம கிழக்கு பக்கம், அதாவது தில்லையை நோக்கி வருகின்றார். நமக்கு தெரியும், வருகின்ற வழியில பல சிவஸ்தலங்களையும் வணங்கி கொண்டு வரும் பொழுது திருக்கூடலையாற்றூர் சேராமல் போக சுவாமி அவர் என்ன பண்றாரு? வழி காட்டி கொண்டு திருக்கூடலையாற்றூர் கோயிலுக்கு அருகில் மறைய அவர் அங்க வணங்கி பதிகம் பாடுகின்றார். திருமுதுகுன்றம் சென்று இறைவனை பாடி 2 பதியங்கள் பாடி 12,000 பொன் பெற்று அதனை மணிமுத்தாறு நதியிலே புகவிட்டு தில்லையை நோக்கி வருகின்றார். அதுவரை நம்ம பார்த்தோம். இப்ப 116வது பாடல் இன்று பார்ப்போம். 115, 16 ஒரே தொடர்புடையது. அதனால 115, 16 இப்ப பார்ப்போம். பெரிய புராணத்துல எல்லாரும் எடுத்துக்கோங்க. மடித்து ஆடும் அடிமை கண் என்று எடுத்து மண்ணுயிர்கட்கு அருளும் ஆற்றால் அடுத்து ஆற்று நன்னெறிக்கண் நின்றார்கள் வழுவி நரகு அணையா வண்ணம் தடுப்பானை பேரூரில் கண்ட நிலை சிறப்பித்து தனிக்கூத்து என்றும் நடிப்பானை நான் மனமே பெற்றவாறு எனும் கலிப்பால் நயந்து பாடி. அதாவது என்ன சிறப்பு இங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மடித்து ஆடும் அடிமைகள் அந்த பதிகத்தோட தொடக்கம். தில்லையம்பதியில ஒரு மடித்து ஆடும் அடிமைகள். ஏன் மடித்து ஆடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி அந்த தில்லையில ஆடுகின்ற அந்த திருநடன காட்சியை பாத்தீங்கன்னா, ஒரு காலை மடித்து முயலகன் மீது ஊன்றி இருப்பார், ஒரு காலை மடித்து மேல தூக்கி இருப்பார். அது கீழே ஊன்றி இருக்கிற பாதம் ஒண்ணு, மேல தூக்கி இருக்கிற பாதம்னா குஞ்சித பாதம்னு சொல்லுவோம். தூக்கிய திருவடி, அதுதான் நம்மளை பிறவி குழியில் இருந்து தூக்குகின்ற திருவடின்னு சொல்லுவோம். அப்ப மடித்து ஆடும்னா மடித்து, காலை மடித்து திருநடனம் புரிகின்ற இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஆரம்பிச்சு மண்ணுயிர்கட்கு அருளும் ஆற்றால். இந்த பதிகம் எப்படிப்பட்ட திருப்பதிகம் சொன்னா, யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு ஒப்பில்லாத சிவபெருமானின் திருவடியை தந்தருளுகின்ற பதிகம். ஏன்னா தில்லையம்பதியில நான் இப்ப சொன்ன மாதிரி அந்த திருநடனத்தை தரிசித்தாலே, உளமாற தொழுதாலே அவங்களுக்கு முக்தி பேர் கிடைக்கும். இறைவனின் திருவடி நீழலில் இளைப்பாறுகின்ற அந்த அருள் கிடைக்கும். அதனால அந்த அருளை உயிர்களுக்கெல்லாம் தரணும் அப்படின்ற பெருங்கருணையினால என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அந்த பதிகத்தை பாடி அருளுகின்றார். அது என்ன அர்த்தம்னா, அடுத்து ஆற்று நன்னெறிக்கண் நின்றார்கள் வழுவி
நரகு அணையா வண்ணம். இப்ப இறைவன் மீது அன்பு கொண்டு திருத்தொண்டு செய்கின்றார்கள் இல்லையா, பல வகையான திருத்தொண்டு செய்கின்றார்கள். அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம். இப்ப நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிறது ஞான நெறிதான். இறைவனின் திருவடி பெருமையை சிந்தித்தல், அதை நம்ம என்ன பண்றோம், நம்மளும் சிந்தித்து மற்றவர்களும் கேட்குமாறு அருள் செய்கின்றோம் இறைவன் திருவருளால். இப்ப இதெல்லாம் ஞான நெறி. அப்ப இந்த ஞான நெறியை உலக மக்களுக்கு உணர்த்துறதற்காக, இந்த ஒப்பில்லாத ஞானத்தை வழங்குவதற்காக சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இந்த பதிகத்தை பாடியிருக்காரு. இப்படி இறைவனை நோக்கி பயணிக்கின்ற நல்லோர்கள், சிவன் அடியார் பெருமக்கள் ஏதோ ஒரு காரணத்தால் வழுவி கொஞ்சோண்டு அந்த நற்பாதையிலிருந்து கொஞ்சோண்டு வழுவினாலும் அந்த குற்றத்தின் காரணமாக அவர்கள் நரகு அணையாத வண்ணம் தில்லையில் வீற்றிருக்கின்ற கூத்த பெருமான் காத்தருள்வார். இவன் என் அடியான், தவறு செய்தாலும் சுவாமி என்ன பண்ணுவாராம், அந்த தவறு இதுல ரொம்ப சிறப்பா என்ன சொல்றாங்க, அந்த தவறுக்கான தண்டனையை யமனோ அவனுடைய தூதர்களோ தராமல் என்ன பண்ணுவாரு, அந்த வினை பயனை அவர்களை துய்ப்பிக்க வைத்து அவர்களை அடைய செய்து அந்த வினையை கழிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கழித்து நரகு புகாவண்ணம் காத்தருள்வான் இறைவன். அத்தகைய இறைவன் தில்லையில் கூத்தாடுகின்றான். அதான் நன்னெறிக்கண், இறைவனை வணங்கி இறைவனை நோக்கி செல்லுகின்ற நன்னெறிக்கண் நின்றார்கள். அதிலிருந்து வழுவி நரகு அணையாத வண்ணம், நரகமாகிய கொடிய உலகத்தை சேராத வண்ணம் தடுப்பானை. தடுப்பவன் யாரு அப்படின்னு சொன்னா தனி கூத்து ஆடுகின்ற இறைவன். அவரை எங்க பாக்குறாருன்னா, அத்தகைய இறைவனை பேரூரில் கண்ட நிலை சிறப்பித்து, முன்னமே அத்தகைய இறைவனை பேரூரில் கண்டார். அந்த நிலையை சிறப்பித்து தில்லையில் பாடுகின்றார். இப்ப அங்க பேரூர்ல சுவாமியை தரிசனம் பண்ண உடனேவே ஒப்பில்லாத அந்த தரிசனத்தை கண்டு மகிழ்ந்து ஒரு பதிகம் பாடுகின்றார். நம்மளுடைய தவக்குறைவின் காரணமாக நமக்கு அந்த பதிகம் கிடைக்கல. ஆனா இவர் தில்லையம்பதிக்கு பேரூரில் தான் கண்ட காட்சியினை பாடி அருளுகின்றார். அந்த பதிகம் தான் இது இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறது. அந்த பதிகத்துல தில்லையம்பதியில பாடினாலும் பேரூரில் இந்த கண்ட காட்சி, திருநடன காட்சியினை சிறப்பித்து பாடி அருளுகின்றார். அந்த தனிக்கூத்து என்றும் தான் மட்டுமே நிகழ்த்தக்கூடிய ஒப்பில்லாத பெருங்கருணையினால் உயிர்கள் உய்ய வேண்டும் அப்படி நிகழ்த்துகின்ற அந்த பெரிய அந்த ஒப்பில்லாத தனிப்பெருங்கூத்து நடிப்பானை நடனம், அந்த நாடகத்தை ஆடுகின்ற இறைவனை நாம் மனமே பெற்றவாறு எனும் கழிப்பால், பெற்று விட்டோமே, என்ன ஒரு பாக்கியம் செய்தோம் இல்லையா, அப்பாடி என்ன பண்ணியாச்சு, நம்ம சுவாமியுடைய திருவருள் பெற்று விட்டோம், அதனால நரகு நம்மள தடுத்து ஆட்கொள்வான், யம தூதர்கள் கொண்டு செல்லாத வண்ணம் என்ன பண்ணுவான், நம்மள பாதுகாத்து ரட்சிப்பான். அதனால இறைவனை பெற்றவாறு ஒரு பெரிய பாக்கியம் பெற்று விட்டோம் அப்படின்னு மனசுக்கே சொல்றது போல, மனசுக்கு சொல்றாரு, இறைவனை நாம் பெற்று விட்டோம், அதனால நரகத்தில் விழ மாட்டோம். அப்படி விழ வேண்டிய வினைகள் செய்தாலும் என்ன பண்ணுவார் இறைவன், இவன் என்ன அடியான் அப்படின்னு சொல்லிட்டு நரகில் விழாத வண்ணம் காப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிகத்தை அவர் பாடி அருளுகின்றார். அடுத்தது 116வது பாடல் பெரிய புராணத்துல. மீளாத அருள் பெற்று புறம் போந்து திருவீதி மேவி தாழ்ந்தே ஆளான வன்தொண்டர் அந்தணர்கள் தாம் போற்ற அமர்ந்து வைகி மாளாத பேரன்பால் புன்பதியை வணங்கி போய் மரளி வீழ தாளாண்மை கொண்டவர்த்தம் கருப்பரியலூர் வணங்கி சென்று சார்ந்தார். இந்த திருத்தலத்தை வணங்கி இங்க பேரூர்ல கண்ட காட்சியை இங்கேயும் திருப்பி என்ன பண்றாரு, கண்ணார கண்டு இந்த மடித்தாடும் அடிமைக்கண் அப்படின்ற பதிகத்தை பாடி இறைவனை பெற்று விட்டோம், அதனால் மனமே கவலை இல்லை அப்படின்னு மனசுக்கு அந்த உறுதி அளித்து உலக மக்களுக்கும் உறுதி கூறி, அடுத்தது மீளாத அருள் பெற்று என்றும் பிரியாத அருள், அதுதான் சொன்னோம் இல்லையா, நம்ம நழுவி போனாலும் இறைவன் நம்மளை விடாம ஆட்கொள்வார். இந்த மீளாத அருள் பெற்று கோயிலை விட்டு போகும் பொழுது பிரியா விடை இறைவன்கிட்ட பெறுவோம் இல்லையா, அது போல இறைவன் கிட்ட மீளாத அருள் பெற்று புறம் போந்து கோயிலை விட்டு வெளில போறாரு. போய் திருவீதி மேவி தாழ்ந்தே, இப்ப சென்ற வகுப்புலே பார்த்தோம், இந்த மாதவம் நமக்கு நல்குகின்ற திருவீதி, இறைவனுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்ற அந்த தொண்டுகள், அந்த மாதவங்கள் செய்வதற்கு நமக்கு தகுதி வேணும் இல்லையா,
அந்த தகுதி எளிமையா கிடைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்காங்க. தில்லையில இருக்கின்ற அந்த திருவீதிகளை வணங்குனாலே மாதவம் சித்திக்கும். இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற மாதவமானது நமக்கு வாய்க்கும். அத்தகைய திருவீதியை தொழுகின்றார். கோயிலை விட்டு வெளியில புறம் போந்து அந்த மாதவம் நல்குகின்ற அந்த திருவீதியினை அணைந்து தாழ்ந்து வணங்கி ஆளான வன் தொண்டர், இப்படிப்பட்ட இறைவனுக்கு ஆளான இல்லையா, இறைவனுக்கு அடிமை தொண்டு செய்வதற்கு ஆளாக பெற்ற தடுத்தாட்கொள்ள பெற்ற வன் தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அந்தணர்கள் தாம் போற்ற இல்லையா, தில்லைவாழ் அந்தணர்கள் போற்றி வணங்குகின்றார்கள். காரணம் இறைவனுக்கே இவர் தொண்டரும் தோழரும். தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருக்கலாம், ஆனா தோழர்ன்றது ரொம்ப சுவாமிக்கு தோழராக முடியுமா? அத்தகைய பெருமை பெற்றவர். அதனால அந்தணர்கள்லாம் இவர் போற்றி வணங்க அமர்ந்து வைகி கொஞ்ச நாள் அந்த திருத்தலத்துல தங்கி இருக்கிறார். தில்லையம்பதி தங்கி காலந்தோறும் இறைவனை வணங்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார். அதுக்கப்புறம் மாளாத பேரன்பால் பொன்பதியை வணங்கி போய், அந்த பேரன்பு குறையவே இல்லை. சுவாமியை இத்தனை நாள் இருந்து தரிசனம் பண்ணாலும் அந்த அன்பு மேலும் மேலும் பெருகுகின்றது. அதான் இவர் சிறப்பே. இறைவன் பால் மற்ற உயிர்கள் பால் வைக்கின்ற அன்பு காலப்போக்கில் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனா இறைவன் பால் வைக்கின்ற அன்பு மட்டும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வரும். சிவபெருமான் மேல வைக்கிற அன்பு, ஏன்னா மெய்ப்பொருள்ன்றதை நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் இறைவனை மட்டுமே நாடுவோம். அப்போ அந்த மாளாத பேரன்பால், இப்போ குறையாத பேரன்பு, இறைவன் மீது கொண்ட அன்பு, இந்த பேரன்பு, அந்த அன்போடையே அந்த பொன்பதியை சிறப்பு பொருந்திய அழகிய அந்த பொன்பதியை வணங்கி போய், தில்லையம்பதியை வணங்கி போய் மரளி வீழ, அடுத்தது எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரளி வீழ தாளாண்மை கொண்டவர்த்தம் திரு கருப்பரியலூர் வணங்கி சென்று சார்ந்தார். மரளினா யமன், யமன் வீழ தாளாண்மை கொண்டவர் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதாவது இப்ப நம்ம மார்க்கண்டேயருடைய புராணம், அதை பத்தி கண்டிப்பா சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா மார்க்கண்டேயர் புராணம். மார்க்கண்டேயரோட தந்தை அவர்கிட்ட சுவாமி கேட்கிறாரு, இப்படிப்பட்ட பிள்ளை வேணும். அவருக்கு பிள்ளை பேரே இல்லாம ரொம்ப வருந்தி தவம் செய்கின்றார். இந்த தவத்திற்கு இசைந்து சுவாமி என்ன சொல்றாருன்னா, 100 வருஷம் வாழணும், ஆனா கொஞ்சம் கூட சிவபக்தியே இல்லாம தீய குணங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற பையன் வேணுமா, இல்ல சாஸ்திரங்கள்லாம் சிறப்புற்றவனாக, வேதங்களில் சிறந்தவனாக, என் மீது மிகுந்த பக்தி கொண்டவனாக, 16 வயசுடைய பிள்ளை உனக்கு வேணுமா அப்படின்னா, 16 வயசா இருந்தாலும் சிவபக்தி உடையவனாகவும் வேதங்களில் சிறந்தவனாகவும் இருக்கணும், வேத சாஸ்திரங்கள் சொல்லிட்டு தந்தையார் அது போன்ற ஒரு வரத்தை வாங்குறாரு. மார்க்கண்டேயர் மிகுந்த சிவபக்தி கொண்டிருக்கின்றார். சமஸ்த அந்த கலைகளையும் சாஸ்திரங்களையும் வேதங்களையும் கற்று மெய்ப்பொருளாகிய சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டு பூஜை செய்கின்றார். இந்த 16 வருஷம் வருது, முடியுது. அப்ப காலன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவரோட உயிரை அதாவது பிடிக்க வரான், உயிரை கவர வருகின்றான். முடியல சிவ பூஜை செய்வதனால. இப்ப கோபம் கொண்டு பாச கயிற்றை வீசுகின்றான். சிவ பூஜை செஞ்சிட்டு இருக்கான்றதும் தெரிஞ்சு, அப்ப அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது, சுவாமியே அடைக்கலம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை கட்டி அணைத்துக் கொள்கின்றார் மார்க்கண்டேய முனிவர். இப்ப சுவாமி என்ன சொல்லிட்டே வராது பாருங்க. அதாவது அந்த பிள்ளை அஞ்சக்கூடாது, கொஞ்ச நேரம் கூட வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மைந்தனே உனது துன்பத்தை தீர்க்கின்றோம், நீ அஞ்சாதே அஞ்சாதேன்னு அவர் வெளிப்பட்டு வரும்போது இந்த வாசகத்தை சொல்லிட்டே தான் சுவாமி, அருள் வாசகத்தை சொல்லிட்டே தான் வருவார். உன்னை உன்னோட துன்பத்தை எல்லாம் தீர்க்க நான் வரேன், நீ அஞ்சாதே அஞ்சாதேன்னு சொல்லி அந்த லிங்கத்தில் இருந்து காலசம்ஹார மூர்த்தியாக வெளிவருகின்றார். அதாவது யமன் என்ன பண்றான், அவன் மதம் ஆணவம், அந்த ஆணவத்தால தான் தர்மராஜன் அப்படின்ற ஆணவத்தினால தன்னுடைய கடமையில மிக சரியா இருக்கு. அதுவே ஒரு ஆணவம். இப்பொழுது கடமை சரியா செய்தாலும் அதுல அதாவது எப்படின்னு சொன்னா, அதுல ஒரு உட்கசிவும் இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும். எந்த ஒரு கடமையும் அன்போடு செய்யணும், பரிவோட செய்யணும். அப்பதான் அந்த கடமை சிறப்பு வரும். இவன் தான் கடமையில சிறப்பா இருக்கிறோம்னு நினைச்சான் தவிர, அடியார்களுக்கு இது போன்ற ஒரு அபராதம் செய்யலாமா, அதுவும் சிவ பூஜை செய்யும் பொழுது செய்யலாமான்ற எண்ணம் இல்லை. அப்ப சுவாமி எப்பொழுதுமே தவறு இல்லாம தண்டிக்க மாட்டாங்க. அப்ப மதத்தினால் அவன் செய்தான் அப்படின்றத உணர்ந்து சுவாமிக்கு கோபம் வருது. கோபம் என்ன பண்றாருன்னா, தன்னோட இடக்கால உதைத்தார். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ணல. சுவாமி லேசா உதைக்கிறாரு. அதுல என்ன பண்ணிடுறான், அவன் பூமியில விழுந்து இறந்து விடுகிறான். அவனுடைய அந்த வாகனமாகிய எருமை
அவனுடைய படைகள் யாவும் வீழ்ந்து அழிந்து விடுகின்றன. இப்ப மார்க்கண்டேய பெருமானுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மெய்யன்போடு பூஜை செய்தார். அதுதான் மெய்யன்போடு பூஜை செய்ததுனால முடிவில்லாத ஆயுளை தந்தருளுகின்றார். பாருங்க எப்பேற்பட்ட கருணை. 16 வருடங்கள் தான் சொன்னாரு. ஆனா முடிவில்லாத ஆயுள். சிவ பூஜையோட சிறப்பு அப்படிப்பட்டது. மெய் அன்போடு பூஜை செய்தார் மார்க்கண்டேயர். அதனால என்ன சொல்றாரு, முடிவில்லாத ஆயுளை அருளினார். அதுக்கப்புறம் இது மார்க்கண்டேயர். அதனாலதான் எப்போதுமே என்ன பண்றோம்னா, நிறைய ஆயுள் வேண்டுபவர்கள்லாம் திருக்கடையூர் சென்று இந்த கால சம்ஹார மூர்த்தியை வணங்குகின்றார்கள். இந்த கால சம்ஹார மூர்த்தியை பாத்தீங்கன்னா அப்படியே இடது பாதம் தூக்கிய மாதிரி இருக்கும். இந்த யமனை உதைத்து திருவடிகள் அது அப்படி காட்டுவாங்க குறி. அப்படி ஏதாவது என்னன்னா, இந்த யம பயத்திலிருந்து நீங்க வேண்டும் என்றால் நீங்க திருவடியை பற்ற வேண்டும் என்று இடது திருப்பாதத்தை காட்டுவது போன்ற ஒரு அருள் திருமேனி கொண்டு கால சம்ஹார மூர்த்தி விளங்குகின்றார். இப்போ காலனே இறந்துட்டான். பாருங்க, காலனுக்கு இறப்பு வந்துருச்சு. பக்தர்களோட பெருமை எப்படிப்பட்டது. இப்போ உலகத்துல உயிர்கள் எல்லாம் அப்ப அந்த அழிவு இல்லாம பெருகிட்டே போகும் பொழுது இந்த படைத்தல் தொழில், காத்தல் தொழில்கள் இது எல்லாமே நிலை தடுமாறுகிறது. அப்ப எல்லாரும் சுவாமி கிட்ட போய் விண்ணப்பம் செய்யறாங்க. பூமாதேவியோடைய அந்த தாங்க முடியல, அந்த பாரம் தாங்க முடியல அப்படின்னு திருமால் கிட்ட போய் சொல்ல எல்லா தேவர்களும் இறைவனிடம் முறையிடுறாங்க. அப்போ முறையிடும் பொழுது யமனை உயிர்ப்பிக்கின்றார். உயிர்ப்பித்து ஒரு முக்கியமான 4 அறிவுரை சொல்றாரு. அது நமக்கு எல்லாம் அது ரொம்ப சிறப்புக்குரியது. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அடியார்கள் யார் விபூதி ருத்ராட்சம் தரித்திருக்கின்றார்களோ அப்படி தரித்து திருமேனியில் தரித்து என்னை அன்போடு தியானிப்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் கிட்ட கூட நீ போகக்கூடாது அப்படின்றார். விபூதி அணிந்திருக்கணும், ருத்ராட்சம் அணிந்து என்னை அன்போடு தியானிக்கின்ற அடியவர்கள் அருகில் கூட நீ செல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அடியார்கள், என்னுடைய அடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் மனுஷர்கள். அப்ப பாருங்க, மற்ற மனுஷங்க மாதிரி நினைக்க கூடாது. மற்ற மனிதர்களுக்கு எப்படி அவங்க வினைக்கு ஏற்றவாறு நீ அவங்களை பிடிக்கிறது, அவங்களுக்கு கொடுக்குற அந்த இறப்பு எல்லாமே ஒவ்வொரு மனிதர்களுடைய வினைக்கு ஏற்பதான் இருக்கும். அது நமக்கே தெரியும். ஆனா அடியார்களை மனிதர்கள் போல நீ நினைக்க கூடாது. அது மட்டும் இல்லாம அவர்களை நாம் என்றே எண்ணுக. இறைவனுடைய பெருங்கருணை பாருங்க. சாதாரண மனுஷங்க நினைச்சிட்டு மற்ற மனுஷங்களுக்கு துன்பம், அந்த உயிர் போகும்போது துன்பம் கொடுத்து நீ உயிரை பறிப்பல, அது போல அடியார் பெருமக்களை நீ நினைக்க கூடாது, அவர்களை நாம் என்றே எண்ணுகன்னு சொல்றாரு. நான் என்ன ஏன் என்ன நீ பார்த்தா எப்படி இருக்கும், இறைவன் தலைவன் சொல்லிட்டு எப்படி பயபக்தியோட இருக்கும், அது போல அடியார்கள் இடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு அடுத்த அறிவுரை சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவர்களை கண்டால் எப்படி, விபூதி ருத்ராட்சம் தரித்து அன்போடு வணங்குகின்ற அடியார்களை கண்டால் அவர் பாதங்களில் வீழ்ந்து வணங்க வேண்டும்ன்ற. பாருங்க, யமதர்மன்ட்டு என்ன சொல்றார் சுவாமி, அத்தகைய அடியார்களை, மெய்யடியார்களை கண்டால் அவர்கள் திருவடியில் நீ வீழ்ந்து வணங்க வேண்டும். இந்த அடியார் பெருமக்களுக்கு தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம். மற்றவர்கள், மற்ற உயிர்கள், அடியார்கள் ஆகாத மற்ற உயிர்கள், இன்னும் அந்த பக்குவ நிலையை வராதவர்கள், இறைவனை உணராதவர்கள், அவர்கள் மனம் வாக்கு காயத்தினால் செய்கின்ற வினைகளுக்கு ஏற்றவாறு நீ அவர்களை பிடிக்கலாம். ஆனா அடியார்கள்ட்ட மட்டும் அப்படி நீ வரக்கூடாது. அடியார்களை நீ நாம் என்றே எண்ணி என்ன பண்ண, திருவடியில் விழுந்து வணங்க வேண்டும் சொல்றாரு. அதனால்தான் அடியார் பெருமக்கள் எந்த ஒரு ஒரு சிறப்பா என்ன சொல்லணும்னா, திருமுறைகள்ல இந்த உண்மையை உணர்ந்த அடியார் பெருமக்கள், அதனாலதான் என்னன்னு சொல்றாங்க, திருநாவுக்கரசு நாயனார் பெருமானை பொய் சமயம் ஆகிய சமண சமயம் அதுல இருந்து திலகவதியாருடைய அந்த விண்ணப்பத்தாலையும் இறைவன் பெருங்கருணையினாலும் இந்த சூளை நோய் தந்து ஆட்கொள்ளப்பட்டார் இல்லையா. இப்போ சூளை நோய் சமண சமயத்தால் நீங்காம சைவ சமயத்தை அவர் சார்ந்து நீக்கி கொண்டார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை கண்ட சமணர்களுக்கெல்லாம் பொறாம, நம்ம சமயத்துல தலைவரா இருந்து மற்ற சமயத்தெல்லாம் அழிச்சு நம்ம சமயத்தை ரொம்ப வளர்த்தவர் இப்ப வேற சமயத்துக்கு போயிட்டாரே, நம்ம சமயம் பாழ்பற்றுமே அப்படின்னு ஒரு கவலையில சூழ்ச்சி எண்ணம் கொண்டவர்கள் போய் அரசன்ட்ட போய் என்ன சொல்லிட்டாங்க, அவருக்கு சூளை நோயே வரல, அவர் அக்கா சைவ சமயத்துல இருக்காங்க, அவங்களோட போய் சேரணும் அப்படின்றதுக்காக பொய்யா சூளை நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இங்க நான் எங்க யாராலையும் தீர்க்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்க அக்கா கூட சேர்ந்துட்டு நம்ம மதத்தையும் அந்த கடவுளையும் நிந்திக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய்யர்கள் அந்த பொய்யுரைகளை உரைத்தார்கள்.
அரசன் ஆராயாத அரசன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அமைச்சர்கள் அந்த ஆட்கள் வீரர்கள் எல்லாம் கொண்டு போய் அவரை பிடிச்சிட்டு வாங்க, முனிவர்களால் சுட்டப்படும் தீயோனை பிடித்து வாருங்கள் அப்படின்னுவார். என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடியே அவரு அது மாதிரி பண்ணுவாரு. அப்ப அவர்கள்லாம் வந்து திருவதிகையில இறைவனுக்கு திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார் நம்ம அப்பர் சுவாமிகள். அப்ப அவர் வந்து கூப்பிடுறாங்க, என்னுடைய அரசன் வந்து உங்களுக்கு கூட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது எப்படி அப்பதான் சொல்வார், மறுமாற்ற தாண்டகம் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சும். ஏன்னா எதுக்காக வந்து கூப்பிடுறாங்கன்னு தெரியும், தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக தான். தண்டனைன்றது அது ராஜ் தண்டனை, நமக்கே தெரியும் அரசு தண்டனைன்றது ரொம்ப கொடுமையா இருக்கும். ஒரு சிறு தவறா இருந்தாலும் மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். அப்போ வந்து உயிரே போகிற அளவுக்கு நிறைய தண்டனை கொடுக்கலாம், இருந்தாலும் நம்மனை நாம் அஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகம் வந்து ரொம்ப அற்புதமா வரும். அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த பதிகத்துல தீமைதானும் நன்மையாய் சிறப்பதே என்றார். இது அடியார் பெருமக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அருள் மந்திரமா எடுத்துக்கணும். அதாவது அடியார் பெருமக்களுக்கு தீமை ஏதாவது வந்தாலும் வருவது போல தெரிந்தாலும் அது நன்மையாய் சிறப்பதே, அது நன்மையாக முடியும். ஏன்னா இறைவன் திருவடியை பற்றி இருக்கிறதுனால அந்த தீமை விளைவது போல அடியார் பெருமக்களுக்கு இருந்தாலும் அது நன்மையாக சிறக்கும் அப்படின்ட்டு பாடுறாரு. ஒப்பில்லாத அது திருப்பதிகம். அது நமச்சிவாய அப்படின்ற நாமத்தை நாம் சொல்கின்றோம், அதனால நமக்கு எந்த இடரும் இல்லை அப்படின்னு இந்த பதிகத்துல எல்லாம் வரும். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, இறைவன் துணை இருக்கிறதுனால இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்ற சிறப்புக்குரியதா இருக்கும். இது போல அந்த யமனை கண்டு அடியார்கள் அஞ்ச மாட்டார்கள், அஞ்ச வேண்டியதில்லை அப்படின்ட்டு திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் சொல்றாங்க. நம்ம ஞான சம்பந்த பெருமான் எப்படி சொல்றாங்கன்னா, இகழும் காலன் இதயத்தும் என்னுளும் திகழும் சேவடியான் திருந்தும் இடம் திருத்தண்டலை நீநேரி அப்படின்ற சிவஸ்தலத்துல சென்று பாடும் பொழுது திருஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்றாருன்னா, இகழும் காலன் இதயத்தும் என்னுளும் திகழும் சேவடியான், அதாவது சுவாமியுடைய திருவடி என்னுடைய உள்ளத்துல இருக்கு, அடியார் உள்ளத்துல இருக்கும். ஆனா யமனுடைய இதயத்தும் இருக்கு அப்படின்றார். அது ஆச்சரியம். அது ரெண்டு வகையில எடுத்துக்கலாம். ஏன்னா சுவாமி உதைச்ச உடனே யமன் வந்து செத்துறாரு, பூமியில விழுந்து இறந்துடுறாரு. திருப்பி உயிர்ப்பிக்கும் போது எந்திரிச்சு வந்து சொல்ற முதல் வார்த்தை என்ன, சுவாமி உங்க திருவடி என் மேல் படுகின்ற பாக்கியம் பெற்றேன், பெரும் பாக்கியம் பெற்றேன்னு சொல்றாரு. அது ரெண்டு வகையில எடுத்துக்கலாம். இகழும் காலன், அந்த மார்க்கண்டேய பெருமானுடைய பூஜையினை, சிவ பூஜையினை போற்றி வணங்காது மதிக்காது அதனை இகழ்ந்து என்ன பண்றான், தவறு செய்தான். அதனால சுவாமி என்ன பண்றாரு, காலால அவனோட நெஞ்சில வச்சு உதைச்சாருல, அப்ப அவனோட இதயத்துல என்ன வந்துச்சு, சுவாமியோட திருவடி பட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொன்னு காலன் சுவாமி மீது பக்தியை தன் உள்ளத்தில் வைத்திருக்கின்றான்னு எடுத்துக்கலாம். அது போல காலனாக விளங்கினாலும் சரி, ஏன்னா எல்லா தேவர்களுக்கும் தலைவன் சிவபெருமான் தான் இல்லையா, அதனால அந்த யமனும் கூட வணங்குகின்றவன் நம்ம பரம்பொருளாகிய சிவபெருமான். அதனால இறைவனை வணங்குபவர்களுக்கு, உள் வைத்து வணங்குபவர்களுக்கு யமனால் எந்த துன்பமும் இல்லை அப்படின்ட்டு நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், அவரு எப்படி இந்த யமனை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா, போந்தனை தறியாமை நமந்தமர் புகுந்தென்னை நோந்தன செய்தாலும் நுண்ணலது அறியேன்னா சாந்தனை வருமேலும் தவிர்த்தன்னை ஆட்கொண்ட வேந்தனே குருகாவூர் வெள்ளடை நீ என்று. நமக்கு தெரியும் இல்லையா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வழி வருத்தத்துல பசியினாலும் தாகத்தினாலும் வருந்தும் பொழுது இறைவன் வந்து இந்த பொதி சோறு வைத்திருந்து என்ன பண்றாரு, அவருடைய பசியை நீக்கிறாரு. அத்தகைய இறைவன் மீது போற்றி பாடும்போது என்ன சொல்றாரு, போந்தனை தெரியாம உனக்கு நான் அடிமைத்திறம் கொண்டு இருக்கிற, அதை உணராத நமன் தமர்கள் வந்து என்ன பண்றாங்க, நோந்தன என்ன வந்து நோகுமாறு என பலவாறு துன்பம் செஞ்சாலும் முன்னலது அறியன, உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது, உன்னைதான் பற்றி இருப்பேன், அதனால சாந்தனை வருமேலும் தவிர்த்தன்னை ஆட்கொண்ட அப்படின்றாங்க. அதாவது குளிர்ந்த தன்மை உடையவனே, அதாவது உயிர்களெல்லாம் சுகங்களை தருபவனே அப்படின்றாங்க. அதாவது மேலும் மேலும் நீ பிறவியானது வராமல், அதுதான் வருமேலும் தவிர்த்தன்னை, அந்த துன்பம் என்ன வராம மேலும் மேலும் பிறவி வராம தடுத்தன்னை ஆட்கொண்ட இறைவனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றேன்னு பாடுறார். அப்ப அடியார் பெருமக்களுக்கு தூதர்களாலும் எல்லாம் இந்த மரளி எனப்படுகின்ற யமனாலும் தர்மராஜனாலும் எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு துன்பமும் இல்லை. அதுதான் வந்து அடியார் பெருமக்களும் சேக்கிழார் பெருமானும் சொல்கின்ற அருள் வாக்கு.
இப்ப அந்த பதிகத்துல என்ன சொல்றாங்க? மரளி வீழ தாளாண்மை கொண்டவர். தாளாண்மைனா நமக்கு தெரியும், அதாவது விடாமுயற்சி. இங்க எப்படி பொருந்தும் அப்படின்னா சிறப்பா தாள் ஆண்மை. தாள்னா திருவடி, திருவடியில அந்த ஆண்மை வீரம் கொண்டவர் சிவபெருமான். அதனால என்ன பண்றார்? தாளால காலால உதச்சி யமனை சம்ஹரிச்சார். லேசா ஒரு உதச்சார், அவ்வளவுதான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ராவணனை வந்து அடர்த்தும் பொழுது இந்த மலையை வந்து அவன் தூக்க முயலும் போது ஒரு விரலுடைய நுனி இல்லையா, ஒரு கட்டை விரல் நுனியினால லேசா அழுத்துறாரு. அதிலே அவனுடைய தலையும் கைகளும் தோளும் எல்லாம் நெறிஞ்சதுன்னு பார்த்தோம் இல்லையா. அது போல யமனை லேசா தான் உதச்சாரா காலால. உடனே என்ன பண்ணிட்டான்? அவன் இறந்தான். அவனோட படைகளும் வாகனமும் இறந்தது. அப்படி தாளாண்மை, திருவடியில பேராண்மை கொண்டவர், வீரம் கொண்டவர் ஆகிய சிவபெருமான் வீற்று இருக்கின்ற கருப்பரியலூர் அப்படின்ற சிவஸ்தலத்துக்கு வந்து வணங்கணும்னு நினைச்ச உடனே சாமியை வழியிலே நினைச்சுக்கிட்டு வணங்கி கொண்டு அங்க போய் சார்கின்றார். அதுதான் 116வது பாடல். இப்போ வந்து நம்ம மடித்தாடு மடிமைக்கண் அப்படின்ற அந்த பதிகம், அந்த பதிகத்தோட பெருமையை வந்து இறைவன் திருவருளால சிந்திப்போம். இது உண்மையில கொஞ்சம் இல்ல, நிறையவே வந்து பயமா இருக்கு. ஏன்னா எத்தனையோ அருட்பதிகங்கள் சிந்திக்கிற பாக்கியம் கிடைச்சாலும் தில்லையம்பதி ஒப்பில்லாத இறைவன் பெருங்கருணையினால் ஆடுகின்ற அந்த திருக்கூத்தை போற்றி வணங்குகின்ற பெரும் பேரு இன்னைக்குதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த பதிகத்தை சிந்திக்கிறது படிச்சிருக்கோம், நிறைய தடவை படிச்சிருக்கோம். ஆனா இவ்வாறு சிந்திக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் உணர்த்தி நம்மளும் இன்னும் அதை உணரும் பொழுது கிடைக்கின்ற தெய்வீக அருளே சிறப்பு ரொம்ப. அது இறைவன் திருவருளால் சித்திச்சிருக்கு. இறைவன் வந்து சிறப்பாக இதை வந்து இறைவன் திருவடியில சேர்க்கணும், அடியார்கள் திருவடியில சேர்க்கணும்னு இறைவன் திருவடியை தூக்கி அந்த திருவடி குஞ்சித பாதம் அப்படின்ற அந்த திருவடியை வணங்கி பதிகத்துக்கு போவோம். 90வது பதிகம் 7ஆம் திருமுறையில அடியார் பெருமக்கள் அதை எடுத்துக்கோங்க. 7ஆம் திருமுறை 90வது திருப்பதி. இந்த பதிகம் இப்ப எனக்கு என்ன தோணுதா, இந்த பதிகத்தோட இறைவன் திருநடன சிறப்பு எவ்வளவோ சொல்லிட்டோம். இருந்தாலும் சொல்ல அது சொல்லி முடியாது. ஏன்னா கோயில் சொன்னாலே அது தில்லையம்பதி தான். கோயில்ன்றதை குறிக்கிறதே தில்லையம்பதி தான். அப்படிப்பட்ட இறைவன் நம்ம நடராஜ பெருமான் 3 வகையிலும் இருக்கிறான்னு சென்ற வாரம் பார்த்தோம். அருவம், உருவம், அரு உருவம்ன்ற 3 நிலைகளிலும் இருக்காரு. சுவாமி வந்து சச்சிதானந்த ஸ்வரூபின்னு சொல்லுவோம். சச்சிதானந்த ஸ்வரூபியாக விளங்குகின்றார். அதாவது சத்து பொருளாகவும் சித்து பொருளாகவும் ஆனந்த பொருளாகவும் விளங்குகின்றார். சத்து பொருள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா 3 காலங்களிலும் இருப்பார். அதையும் தாண்டி இருப்பார், அது வேற விஷயம். இருந்தாலும் சத்துனா 3 காலங்களிலும் இருக்கின்ற பொருள் நடராஜ பெருமான் சொல்லும் பொழுது. காலங்களை தாண்டி இருந்தா அது பரஞ்சுடர், பரஞ்சோதி வடிவமாக இறைவன் விளங்குகின்றார். இந்த காலங்கிற எல்லைக்கு வரும்பொழுது இப்ப நடராஜ பெருமான் இந்த 3 காலங்களிலும் சத்து பொருளாக விளங்குகின்ற 3 காலங்களிலும் இருப்பார். சித்து பொருள்னா ஞானஸ்வரூபனாக விளங்குகின்றார். ஒப்பில்லாத ஞானத்தின் பிறப்பிடமாக விளங்குகின்றார். அதுதான் சித்துன்னு சொல்றோம். சித்துனா ஞானம். நமக்கு தெரியும் ஆனந்தம்னா ஆனந்த ஸ்வரூபியாக விளங்குகின்றார். பரமானந்த ஸ்வரூபியாக விளங்குகின்றார். உயிர்களுக்கு முக்தி பெற்று தர வேண்டும், தான் ஆனந்தமா இருந்தாதான் உயிர்களும் ஆனந்தமாக இருக்கும் சொல்லிட்டு ஒப்பில்லாத ஆனந்த நடனம் செய்தருளுகின்றார். அதுதான் சச்சிதானந்தம்னு பேரு. அத்தகைய இறைவன் நாங்க திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். நேரம் ஆயிடுச்சுன்றதுனால நம்ம பதிகத்துக்கு நேரம் போயிடுவோம். முதல் பாடல். மடித்தாடும் அடிமைக்க நன்றியே மனமே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமசெக்கல் இடும்பொழுது தடுத்தாற் கொள்வான் கடுத்தாலும் கரதளத்தில் கடுத்து ஆடும் கரதளத்தில் தமருகமும் எரி அகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே. அதாவது எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்கன்னா, மடித்தாடும் அடிமைகள் நன்றியே. நான் ஆரம்பத்திலே சொன்னா சுவாமி வந்து அந்த ஊன்றிய திருவடி, முயலகன் மீது ஊன்றிய திருவடியையும் மடித்து ஊன்றி இருக்காரு. அதே போல தூக்கிய திருவடியும் மடித்து தூக்கி இருக்காரு. அதனாலதான் அந்த திருவடிகள் மடித்து இருக்குதுனால எப்படி சொல்றாங்கன்னா மடித்து ஆடும். மடித்து ஒரு திருவடியை ஊன்றி மடித்து ஒரு திருவடியை தூக்கி ஆடுகின்றார் ஒப்பில்லாத திருநடனம். அப்படிப்பட்ட திருநடனம் ஆடுகின்ற இறைவனுக்கு அடியார்கள் அடிமைத்திறம் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிமைக்கண் அன்றியே மனமே நீ மனமே நீ மனசுக்கு சொல்றார். என்ன சொல்றாருன்னா அடிமைக்கண் அன்றியே, அதாவது அப்படி தூக்கிய திருவடி
அதாவது தூக்கிய திருவடியை தந்து அருளுகின்ற இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் மீது அடிமைத்திறம் கொண்ட அடியார்கள் அதிலிருந்து கொஞ்சம் வழுவுனா, மனுஷ பிறவியே மயக்கம் பொருந்தியது, அதுல கொஞ்சம் வழுவுனா, அப்படி வழுவினா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, வாழும் நாளில் அப்படி வழுவி வாழும் நாட்கள்ல தடுத்தாட்டி தருமனார் தமசெக்கில் இடும் பொழுது, காலனார் காலன் என்ன பண்ணுவான், சரி கொஞ்ச நாள் இங்க வழுவிட்டாங்க, இல்ல அவன் கரெக்டா கணக்குப்படி அவன் வினைகளுக்கு ஏற்ப தண்டனை கொடுத்தாங்க. அப்ப இவங்க தவறு செஞ்சுட்டாங்க, கொஞ்ச நாள் தவறு செஞ்சுட்டாங்க, அதனால இவங்களை என்ன பண்ணணும், நரகத்துல போடணும், இல்ல அந்த வினைகளுக்கு ஏற்ப பயனை நம்ப கொடுக்கணும்னு அவர் நினைக்க அப்படி செய்யாம தடுத்தாட்டி தருமனார் தமசுக்கு இடும் பொழுது தடுத்தா கொள்வான். அதாவது தடுத்தாட்டி அப்படின்னு இதுல இது என்ன ஒரு அர்த்தம் சிறப்பா சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, அடியார் பெருமக்கள் கொஞ்சம் சென்ற வகுப்பே நம்ம பார்த்தோம். அது எப்படி நம்ம திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் வேறு ஒரு சமயத்துல சென்று வழுவி திருப்பியும் நம்ம சமயத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல நின்றசி நெடுமாற நாயனார் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. சுவாமி எப்படி அதை பண்றாரு, எப்படி அந்த பிரச்சனையை சரி பண்றாரு, ரொம்ப அழகா சொல்றாங்க. என்ன பண்றாரா சுவாமினா, இப்ப வினைகள் அவங்க செஞ்சிருக்காங்க, அந்த வினைகளை என்ன பண்றாரு சுவாமி அப்படின்னு சொன்னா, அதுக்குரிய தண்டனைய யமன் கொடுக்காம அந்த வினைகளை கழிப்பிக்கின்றார். இங்கேயே என்ன பண்றார், இந்த பிறவிலேயே அந்த வினைகளுக்குரிய பலன்களை ஊட்டுகின்றார். அப்படி ஊட்டி அவங்க அதை அனுபவிக்கும் பொழுது மேற்கொண்டு எப்பவுமே எல்லா உயிர்களுக்கும் என்ன ஆகும், அதனால மீண்டும் வினைகள் விளையும். அப்படி வினைகள் விளையாமல் அந்த வினைகளை எல்லாம் அவங்க இப்ப இந்த பிறவில என்ன செய்யறாங்களோ அதை தன் செயலாக கொண்டு வருகின்றார் இறைவன். மேற்கொண்டு அவருடைய வினைகள் சாராமல் இப்பவே என்ன பண்றாரு, இறைவன் காத்தருளுகின்றார். அதான் சொல்றாங்க, தானே வினைப்போகம் துய்ப்பித்து வினைக்குரிய போகங்களை உயிர்களுக்கு ஊட்டி அந்த வினைகளை நீக்கி விடுகின்றார். அது மட்டும் இல்லாம அவங்க செய்யும் பொழுது மேற்கொண்டு வினைகள் சாராத வண்ணம் காக்கின்றார். ஆகமியமாக திருப்பியும் அவங்களை புதிய வினைகள் சேராம பாதுகாக்கின்றார். இப்போ என்ன பண்றாருன்னா, அவங்க அந்த வினைகளை தூக்கணும், வேற வழி இல்லை. அப்ப தூக்கும் போது நிச்சயம் வருத்தம் வரும். அதனாலதான் பாருங்க, ஏன் ஒரு திருநாவுக்கரசு நாயனார் பெருமான், இப்ப உங்களுக்கு நமக்கு புரியும்னு நினைக்கிறேன், வேறு மதத்துக்கு சென்றாரு, அதனால அவருக்கு கொடிய நரகம் கிடைக்க கூடாதுன்னு சுவாமி என்ன பண்றாரு, இந்த பல தண்டனைகள் அவர் அனுபவிக்கிறாரு இல்லைங்களா. அவங்கள நீற்றவையில இடுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, யானையால மிதிக்க வைக்க மாதிரி யானையை செலுத்துறாங்க, கொடிய நஞ்சு சோற்றை கொடுக்குறாங்க, அப்புறம் கல்லோட சேர்த்து கடல்ல போடுறாங்க. இது போல இந்த வினைகள் என்ன பண்றாரு சுவாமி, அவங்க அனுபவிக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வராமல் பார்த்துப்பாங்க சுவாமி. அதே போலதான் நமக்கு நின்றசி நெடுமாற நாயனாரும் வேறு சமயத்தை சார்ந்து இருக்கிறார் இல்லைங்களா. அப்ப அதனாலதான் அவருக்கு என்ன வருது, கொடிய அந்த வெப்பு நோய் வருகின்றது. அதனால அவ்வளோ ஒரு வேதனை வருகின்றார். அப்போ அந்த வினை பயனை இப்போதே கொடுத்து தீர்த்து அந்த பிறவி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வேறு ஒரு பிறவியோ இல்ல நரகமோ வராத வண்ணம் இறைவன் காத்தருளுகின்றார். இறைவன் எப்படி இந்த செய்கையை செய்யறான்றத இங்க சொல்றாங்க. அந்த வினைகளை துய்ப்பித்து அந்த வினைகளை இல்லாமல் செய்கின்றார். அப்படி செய்யலன்னா அது நியதிப்படி என்ன ஆகணும், அவங்க பிறவி எடுக்கணும், இல்லைன்னா நரகத்துல வாழணும். இது மாதிரி எதுவும் இல்லாம அடியார் பெருமக்களுக்கு தான் இந்த கன்செஷன். அடியார் பெருமக்கள் சிறிது வழுவி இருந்தாலும் அந்த வினை போகத்தை துய்ப்பித்து அந்த வினைகளை நீக்குகின்றார். அவர்களை அந்த நரக குழியில் இடாமல் இறைவன் காக்கின்றார். தருமனார் தமசெக்கில் இடும்பொழுது தடுத்தாட்கொள்வான். அப்படிலாம் என்ன ஆகும், சுவாமி இப்படி செய்யலனா செக்கில போட்டு என்ன பண்ணுவாங்களாம், ஆட்டுவாங்களாம். அது மாதிரி ஆட்டாம என்ன பண்றார் இறைவன், நம்மள காக்கின்றார். யாருன்னா அடியார் பெருமக்களை காத்துகின்றார். அந்த தூக்கிய திருவடி கொண்டு அந்த நடனம் புரிகின்ற இறைவன் உயிர்களை இவ்வாறு அடியார்களை இவ்வாறு காத்தருளுகின்றான். அவன் எப்படிப்பட்ட இறைவன், கடுத்தாடும் கரதளத்தில் இறைவன் வேகமா ஆடுறாரு இல்லையா, அதை விரைவுபட கடுத்துனா வேகமா ஆடுறாரு. ஆடுகின்ற இந்த கையில என்ன வச்சிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா டமருகம் வச்சிட்டு இருக்காரு. அடுத்தது எரி அகுலும் தீயை கொண்ட அகல், கையில என்ன பண்றாரு, ஒரு கையில டமருகம் வச்சிருக்காரு படைத்தலை குறிப்பதற்காக, இன்னொன்னு அழித்தலை குறிப்பதற்காக அகல் தீ எரிகின்ற அகலை ஏந்தி கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாம என்ன பிடிச்சிட்டு இருக்காரு, கரிய பாம்பு. ஏன் கருமையான பாம்புன்னா கொடிய விஷம்னு அர்த்தம், நிறத்துக்காக சொல்லல. கொடிய விஷம் உடைய பாம்பை பிடித்து ஆடி அதை கையில பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காரு. பாருங்க, சுவாமி திருமுடியில நாகங்கள் இணைஞ்சிருக்காரு,
இல்லையா, கழுத்துல இருக்காரு, கைகள்ல இருக்காரு, இடையில இருக்கு, அறையில கையிலையும் பிடிச்சிட்டு என்ன பண்றாராம், ஆடுகின்ற, வேகமாக அதுவும் ஆடுகின்றார். அந்த அனல் வீச, இல்லையா, டமருகம் ஒலிக்க, கையில் பாம்பை பிடித்து கொண்டு பாருங்க, இந்த உயிர்களுடைய வினைகளை, அடியாத வினையை கலைப்பதற்காக இறைவன் ஒப்பில்லாத திருநடனம் செய்து கொண்டிருக்கின்றான். இப்படி ஆடுகின்ற, அதான் பிடாரன்னு பேரு, இந்த பாம்பு சுவாமி பிடித்து ஆட்டுவதால். இந்த அத்தகைய அந்த பிடித்து ஆட்டுகின்ற இறைவன், பிடித்து ஆடினா சிவபெருமானை குறிக்கின்றது. அவன் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானே, அவன் புலியூர், பெரும்பற்ற புலியூராகிய தில்லையம்பதியிலே சிற்றம்பலத்திலே ஆடுகின்றான். அப்படிப்பட்டவன் எம்பெருமான், என்னுடைய தலைவனாகிய சிவபெருமான். அவனை பெற்றாம் அன்றே, பெற்று விட்டோம், என்ன ஒரு பாக்கியம் செய்திருக்கின்றோம். அதனால நம்ம என்ன தெரிஞ்சிருச்சு, நம்ம தப்பு செய்ய மாட்டோம், செஞ்சாலும் சுவாமி நரகத்துல விழாம பாதுகாப்பார். அதனால நமக்கு இனி நமக்கு சந்தோஷம்தான், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இறைவன் தருவனார் தமர் செக்கில் இடாமல் நம்மள தடுத்தாட்கொள்வான் அப்படின்ற உண்மையை நமக்கு சொல்றாரு. இரண்டாவது பாடல். பேராது காமத்தில் சென்றார் போல் அன்றியே பிரியாது உள்கி சீரார்ந்த அன்பராய் சென்று முன் அடிவேழும் திருவினாரை ஓராது தருமனார் தமசெக்கில் இடும்பொழுது தடுத்தாட்கொள்வான். பேரால புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே. அதாவது உயிர்கள், இப்ப வந்து மனுஷங்களுக்கும் இப்ப சாதாரண மனிதர்களுக்கு வேற ஒரு வினைகள் தீர்க்கிறதுக்கு ஒரு முறை நம்ம பார்த்தோம். இப்ப அடியார்களுக்கு வேறு ஒரு முறை. என்ன சொல்றாங்கன்னா, பேராது காமத்தில் சென்றார் போல் அன்றியே. அதாவது இங்க காமம்னு சொல்லிட்டு ஆசைன்னு எடுத்துக்கலாம். மனுஷங்க என்ன பண்றாங்க, உலகத்துல ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசை கொண்டு பிரியாம உங்களுக்கு அதனையே நினைத்து கொண்டு அந்த மோகத்திலே இருக்கிறாங்க. மனுஷர்களோட இயல்பே அதுவாதான் இருக்கு. ஆனா அடியார் பெருமக்கள் எப்படி இருக்காங்களாம், மற்ற மனுஷங்க ஏதோ செல்வத்திலேயோ இல்ல பெண்கள் மீதோ இல்ல பெண்களா இருந்த ஆடவர்கள் மீதோ இல்ல வந்து பணத்தின் மீதோ புகழின் மீதோ ஏதோ ஒன்று வந்து பற்று கொண்டு அதையே நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனா அடியார்கள் எதனை பிரியாது உள்கி இருக்கின்றார்கள்னா, சீரார்ந்த அன்பராய் சென்று முன் அடி வீழும், உன்னையே நினைத்து பிரியாது உள்கி, மனமானது உன்னை விட்டு பிரியாமல் உள்கியா நினைத்து உளமாற உன்னையே நினைக்கின்றார்கள். அப்ப எப்படி போட்டாங்க, சீரார்ந்த அன்பராய், இல்லையா, சீர் அப்படின்னால பெருமை, இந்த பெருமை நிறைந்த அன்பர்கள். இந்த சீர்ன்றது இறைவனுக்கும் அடியார்களுக்கு தான் உரியது இல்லையா. அப்ப அது வந்து எப்போதும் இந்த பெருமை நிறைந்த அன்பர்கள் பிரியாத மனசுல நினைச்சுக்கிட்டு உன்னோட சென்று முன் அடி வீழும் உன் திருவடியே வணங்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட திருவினாரை, எப்படி சீருன்றது அடியார்களையும் இறைவனையும் திருத்தலங்கள் இறைவனோட சம்பந்தப்பட்டதை குறிக்குமோ, அதே போல திருமோ, அப்படி உன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற உன் திருவடியே வணங்குகின்ற சிறப்பு மிகுந்த அந்தணர்கள், அவர்கள் திருவினார்கள். அவர்களை ஓராது தர்மனார் தமசெக்கு இடும்போது அவங்க வந்து இப்படிப்பட்டவங்க. அதனால மனுஷங்களுக்கு இப்ப வந்து என்ன பண்ணுவோம், எதுக்காக முதல்ல இந்த ஆசைகள் சொன்னோம், ஆசைகளை கொண்டவர்களை எப்படி வந்து தமர் செக்களை இட்டு, அதாவது என்னன்னா தமர்கள்னா, தமர்னா சொந்தக்கார உறவினர்கள். யார் உறவினர்கள், யமனோட உறவினர்கள்னா யம தூதர்கள். இந்த யம தூதர்கள் என்ன பண்றாங்க, இது மாதிரி மற்ற மக்கள் ஆசையில உட்பட்டு இருக்கிறவங்கள செக்கலை போட்டு ஆட்டுவாங்க. ஆனா அடியார் பெருமக்களையும் மற்றவங்க மாதிரி நினைச்சு அந்த யம தூதர்கள் செக்கலை போட்டு ஆட்டணும்னு நினைச்சா அது முடியாது. ஏன்னா உள்ளத்துல அவங்க இறைவன் வச்சிருக்கிறதுனால, இறைவன் திருவடியை வணங்குறதுனால இது நடக்காது. என்ன சொல்ற பாருங்க, ஓராது சிவனடியார்கள்ன்றத நினைக்காம மனுஷங்க போலவே இவங்களையும் நினைச்சு தருமராஜனாகி யமனுடைய தமர், அவருடைய அந்த யம தூதர்கள் செக்கில் இடும்பொழுது, இவங்க துன்பம் தரணும் செக்கில் இடும்பொழுது தடுத்தாட்கொள்வான். தடுத்து என்ன பண்ணுவாரு, என்னோட அடியவன், அவனுக்கு வினை இருந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, தண்டனை கொடுக்க கூடாது, அதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு தடுத்து ஆட்கொள்வான் நம்முடைய சிவபெருமான். அவன் எப்படிப்பட்டவன்னா, பேராளர் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே. அதாவது பேராளர்கள்னா இங்க தில்லைவாழ் அந்தணர்களை குறிக்கின்றது. பேராளர்கள் ஆகிய பெருமை பொருந்திய தில்லைவாழ் அந்தணர்கள் அவர்களால் பூஜிக்கப்படுகின்ற பெரும்பற்ற புலியூரில் திருச்சிற்றம்பலத்தில் ஆடுகின்ற எம்முடைய தலைவனாகிய சிவபெருமானை பெற்று விட்டோம். அதனால தருமன்னா தமசக்கள் இட்டு ஆட்ட முடியாது. அப்படியே அவங்க நினைச்சாலும் இறைவன் தடுத்தாட்கொள்வான். இங்க தில்லைவாழ் அந்தணர்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே ஒரு வகுப்பாங்க, அவ்வளோ ஒரு சிறப்புக்குரியவர்கள் அவர்கள். திருவந்தாதியில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா,
உரிமை தொழில் புரிவோர், அதாவது சுவாமிக்கு தில்லைப்பதி வாழ்கின்ற செழுமறையோர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம சுவாமிக்கு நமக்கு தெரியும் தீட்சிதர் பெருமக்கள் மட்டும்தான் தில்லையில வீற்றிருக்கின்ற சிவபெருமானுக்கு அடிமை தொழில் செய்ய வல்லவர்கள் இல்லைங்களா. அவங்க மட்டும்தான் உரிமை தொழில் புரிவோர். அப்ப அத்தகைய பெருமை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இல்லையா. சுவாமி அங்க அந்த தைப்பூசத்துல பதஞ்சலி வியாகரபாத முனிவர்கள் இறைவனை தரிசித்து வணங்க வேண்டும் சொல்லி வேண்டும் பொழுது இறைவன் வந்து உயிர்கள் பால் உய்ய வேண்டும்ன்றதுக்காக இறங்கி வராரு. அப்போ தனக்கு பூஜை செய்வதற்காக வேண்டும் சொல்லிட்டு அந்த தில்லைவாழ் அந்த கூடவே தான் வராரு. அப்ப சுவாமிக்கு தொண்டு செய்வதற்கே அவங்க பிறப்பெடுத்தவர்கள் இல்லையா, அத்தகைய பெருமைக்குரியவர்கள். அப்போ அவங்களோட பிறப்போட காரணமே என்ன, இறைவனுக்கு தொண்டு செய்யணும். இப்படி ஒரு சிறப்பு பாருங்க. நம்ம உயிர்களே இப்ப நம்ம அவங்கள தவிர மற்ற உயிர்கள் எல்லாம் வந்து பல பிறவைகள் எடுத்து அதுக்கப்புறம் தான் இறைவனை உணர்ந்து அன்பு செய்து தொண்டு செய்து அடைகின்றோம் திருவடி. அவங்க எல்லாமே என்ன ஆகும், ஆனா அவங்க எத்தனை பேருமே இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக பிறந்தவர்கள். சிவபெருமானை அன்றி வேறொரு தெய்வத்தை வணங்காத பெருமை உடையவர்கள். அதுதான் சிறப்பு. சிவபெருமானை மட்டும்தான் மெய்ப்போல் என்று உணர்ந்து வழிபடுபவர்கள், வேதத்தை ஓதுகின்றவர்கள், 6 தொழிலினாலும் கலியை நீக்குகின்றார்கள். கற்றாங்கு எரி ஓம்பி கலியை வாராமே செற்றார். எரியை ஓம்பி கலியை வாராமே நீக்குகின்றவர்கள். தங்களுக்காக அல்ல, உலக நன்மைக்காக அந்த வேள்வியினை செய்பவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். அது சுவாமிக்கு வந்து அடித்தவம் புரிந்து வாழ்கின்றவர்கள், தவம் புரிந்து வாழ்கின்றவர்கள், அகம்படி தொண்டு செய்பவர்கள். அகம்படி தொண்டுனா சுவாமியை தொட்டு பூஜித்து சுவாமிக்கு திருமஞ்சனம் ஆட்டுறது, வஸ்திரம் சாத்துறது, அலங்கரித்தல், பூஜைகள் செய்வது, திருவிழாக்கள் நடத்துறது, இதெல்லாம் அவர்களுக்கே உரிய சிறப்புக்குரியது. அத்தகைய பெருமைக்குரிய சொல்ல போனா நம்ம கோமல் ஐயா வந்து தில்லைவாழ் அந்தணர்களோட பெருமையை பேசுறதுக்கே எனக்கு வந்து ஒரு சொற்பொழிவு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இன்னும் அவங்களோட பெருமையெல்லாம் சொல்லலாம் ரொம்ப சிறப்புக்குரியது. ஏன்னா அவங்க வந்து இப்ப நம்மளாம் மனிதர்கள் வந்து நம்மளோட மூலம் பார்த்தா ஒரு மனுஷங்க தான். ஆனா அவங்க சிவலோகத்திலிருந்து வந்தாங்க, சிவகணங்கள். அவங்க சிவகணங்க நாதர்களாக வந்து திருஞான சம்பந்த பெருமானுக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. அதனால வந்து அவங்க மானிட அந்த மானிட உருவா இருந்தாலும் அவங்க வந்து அங்க சிவலோகத்துல இருந்து வந்தவங்கன்றதுனால அவங்க பெருமை நம்ம எவ்வாறு சொல்ல முடியும், அளக்கவே முடியாத பெருமைக்குரியவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட தில்லைவாழ் அந்தணர்களை தான் போற்றி சொல்றாங்க. அப்படி பேராளர்கள் ஆகிய சிவகணங்கள். அப்படிப்பட்ட அந்த பேராளர்கள் ஆகிய தில்லைவாழ் அந்தணர்கள் பூஜிக்கின்ற திருச்சிற்றம்பலத்திலே எம்முடைய பெருமான் இருக்கின்றான், அவனை பெற்று விட்டோம். 3வது பாடல். நரியார் தம் கள்ளத்தால் பக்கான பரிசொழிந்து நாளும் உள்கி தெரியாத அன்பராய் சென்று முன் அடிவீழும் சிந்தையாரை தரியாது தருமனார் தமசெக்கில் இடும்பொழுது தடுத்தாற் கொள்வான் பெரியோர்கள் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே. அதாவது நரியார் தம் கள்ளத்தால் பக்கான பரிசொழிந்து நாளும் மூழ்கி, அதாவது உலக மக்கள் நிறைய பேரோட இயல்பு சொல்றாங்க, நரி போன்ற கள்ளம் கொண்டவர்கள். அது நரித்தன்மை என்னன்னா 2 இருக்கும், மனசுல ஒண்ணு இருக்கும், வெளியில ஒண்ணு பேசும் இல்லையா, அதுதான் அந்த நரித்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த தன்மைகள்லாம் இல்லாம இருக்கிறவங்க அடியார் பெருமக்கள். அப்ப வந்து நரி போன்று கள்ள வேடம் கொண்டு இருப்பவர்கள் இதுதான் சொல்லுவாங்க. அதாவது மற்ற விலங்கினங்கள்லாம் வந்து பழக்க முடியும். சர்க்கஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா விலங்கினங்களும் வச்சு அதை வந்து வேடிக்கை காட்டுவாங்க, நரி மட்டும் அதை இடம் பெறாது. காரணம் வந்து தந்திரம் மிக்கது, நம்மளே ஏமாத்திடும் அது. அப்ப வந்து அது 2 குணங்கள் உண்டதுன்னு சொல்றாங்க. அதனால இப்படிதான் அது செய்யும்ன்றத நிச்சயிக்க முடியாது. அது போன்ற ஒரு தன்மை இல்லாதவர்கள் தான் மெய் அடியார்கள். அதான் மெய் அடியார்கள்னா உள்ளத்துல என்ன இருக்கோ வெளியிலும் அதுதான் வெளிப்படும். அதோட வெளிப்பாடுதான் உள்ளத்துல சிவம் இருக்கார் அப்படின்ற வெளிப்பாடுதான் திருநீரும் ருத்ராட்சமும். அப்படிப்பட்ட அந்த கள்ளத்தன்மைலாம் இல்லாத மெய் அடியார் பெருமக்கள் நாளும் உள்கி உன்னை நேர்த்து கொண்டு தெரியாத அன்பராய், தெரியாத அன்பு, அதுதான் முக்கியம் இல்லையா. எப்ப நமக்கு தேவையோ, எப்ப துன்பமோ அப்ப மட்டும் இறைவனை வணங்கக்கூடாது. அது வந்து எப்பொழுதும் அன்பு செலுத்த வேண்டும். இப்ப தெரியாத அன்பராய்னா மாறுபடாத எப்போதும் அன்பு கொண்டு இறைவனை நினைத்து சென்று முன் அடி வீடும் திருவடியை வணங்குகின்ற சிந்தையாரை, அப்படிப்பட்ட மெய் சிந்தையை உடைய அடியார்களை தெரியாது தருமனார் தமசெக்கில் இடும்பொழுது, தெரியாமல தவறாமல், நான் வந்து ரொம்ப கடமையில வந்து தவறாம இருக்கிறேன், நீ கொஞ்சோண்டு வினை செஞ்சிட்ட, அதனால அதெல்லாம் வந்து தவறாமல் நான் என்னோட வேலை செய்வேன்னு சொல்லிட்டு தர்மராஜன் ஆகிய யமனுடைய தமர்கள்
அவரோட வேலையாட்கள் ஆகிய அந்த யம தூதர்கள் செக்கில் இடும் பொழுது தடுத்தாட்கொள்வான். இது செய்யாம தடுத்தாட்கொள்வான் நம்மளுடைய சிவபெருமான். இவன் எப்படிப்பட்டவன்னா பெரியோர்கள் இங்கே தீட்சிதர்கள் தில்லைவாழ் அந்தணர்களை தான் குறிப்பிடப்படுகின்றது. அவர்கள் போற்றி வணங்குகின்ற அந்த புலியூர் பெரும்பற்ற புலியூரிலே சிற்றம்பலத்திலே நட்டம் செய்கின்ற எம்பெருமானை பெற்றாம் அன்றே, நம்ம பெற்று விட்டோம், அதனால இனி துன்பம் இல்லை. 4வது பாடல். கருமையார் தருமனார் தமர் நம்மை கட்டிய கட்டு அறுப்பிப்பானை, அருமையாம் தன்னுலகம் தருவானை, மண்ணுலகம் காவல் பூண்ட உரிமையால் பல்லவர்க்கு திரைகொடா மன்னவரை மறுக்கம் செய்யும் பெருமையார் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே. அதாவது கருமையார் தருமனார், அது கருப்பா இருப்பான் தர்மராஜன் அப்படின்னு அர்த்தமானா அது மட்டும் கிடையாது. துன்பம் தருகின்ற துன்ப அனுபவம் இல்லையா. தர்மராஜன் என்ன பண்றான், துன்பத்திற்குரிய தண்டனை, கொடுமையான தண்டனை கொடுப்பான். அந்த துன்ப அனுபவத்தை தருவதனால இந்த கருமையார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கருமையான அந்த தர்மனார் ஆகிய தர்மராஜன் ஆகிய யமனுடைய தூதுவர்கள்லாம் நம்மை கட்டிய கட்டு அறுப்பிப்பானை, கட்டிதான் என்ன பண்றாங்க, உயிர்கள்லாம் கூட்டு போறாங்க, எடுத்துட்டு போறாங்க. அப்படி நம்மள ஓராது சிவனடியார்கள் உணராம அவங்க கட்டுனா அந்த கட்டை அறுப்பிப்பவன் நம்முடைய சிவபெருமான். அருமையாம் தன்னுலகம் தருவானை இல்லையா. இந்த பாளையத்துறை பதிகத்துல நம்ம திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் சொல்றாங்க, அந்த நமசிவாய என்னும் இறைவன் திருநாமத்தை சொல்பவருக்கு அந்த வானுலகத்தை இறைவன் படைச்சு வச்சிருக்காராம். சிவலோகத்தை நமக்காக தான் வச்சிருக்காரு. இந்த நமசிவாய அப்படின்ற திருநாமம், அந்த நாமத்தை சொன்னாலே எளிதாக நமக்கு சிவலோகம் சித்திக்கும் சொல்றாங்க. அதனால சுவாமி என்ன பண்ண, அருமையாகி தன் உலகை இல்லையா, சுவாமியை வீற்றிருக்கின்ற உலகம், அவ்வாறு அருமையாம் தன் உலகம் தருவானை, அருமையாகிய இன்பமே நிறைந்திருக்கின்ற தன்னுடைய உலகத்தை அடியவர்களுக்கு தருபவனை, மண்ணுலகம் காவல் பூண்ட உரிமையால் பல்லவருக்கு திரைகொடா மன்னவரை மறுக்கும் செய்யும். இது அந்த காலத்துல நிகழ்ந்த ஒரு செய்தி இங்க சொல்றாங்க. அதாவது பல்லவ மன்னர்கள் நிறைய சிவஸ்தலங்கள் கட்டியிருக்காங்க, நமக்கு தெரியும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பல்லவ பேரரசர்கள், அவங்க கீழே சிற்றரசர்கள் இருப்பாங்க, சின்ன சின்ன நாடு குறுநில மன்னர்கள் மாதிரி இருப்பாங்க சிற்றரசர்கள். அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா பல்லவர்களுக்கு கண்டிப்பா கப்பம்னா திரைன்னு சொல்லுவோம், டாக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த அந்த திரையை கொண்டு போய் பல்லவர்களுக்கு கொடுக்கணும். அப்படி திரையை கொடுக்காத மன்னவர்கள் சில பேர் இருப்பாங்க, கொடுக்காம இருப்பாங்க. ஏன்னா என்னோட பெரிய அரசனா அப்படின்னு நினைக்கலாம். அது போல பல்லவர்களுக்கு திரை கொடுக்காம யாராவது இருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட மன்னவர்கள் திருத்தலத்துக்கு அவர்களுக்கு தில்லைவாழ் அந்தணர்கள் மரியாதை செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு வழக்கம் அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டப்படுகின்றது. அதாவது பல்லவ அரசர்கள் பேரரசர்கள் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆளுகைக்கு கீழே சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் இருக்கிறாங்க. அவங்க அரசுக்கு பல்லவருக்கு செலுத்த வேண்டிய அந்த திரைகளை முறையாக கொடுக்கலன்னா அவங்க தில்லைக்கு வரும்பொழுது அவர்களுக்கு அந்த மரியாதைகள் கொடுக்கல. அதாவது அரசர்கள் எல்லாம் வந்தா, இப்ப அவரோட பெரியவர்கள் வந்தாங்கன்னா, கோயில்ல விஐபி எல்லாம் வந்தாங்கன்னா இந்த பரிவட்டம் சாத்துவாங்க, அந்த சுவாமிக்கு அணிந்த அந்த மாலையை அணிவிப்பாங்க, திருநீர் பிரசாதம் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு வழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதுதான் சொல்றாங்க, மண்ணுலகம் காவல் பூண்ட உரிமையால், மண்ணுலகத்தை காவல் கொண்ட உரிமையை கொண்ட பல்லவருக்கு திரை கொடாம, திரையை அழிக்காம இருக்கின்ற மன்னவரை, சிறு சிறு மன்னவர்களை மறுக்கம் செய்யும்னா அவர்களுக்கு அந்த உரிமை, கோயிலுக்கு வந்தா அவர்களுக்கு அந்த பிரசாதம் எல்லாம் கொடுக்கிற அந்த உரிமை தருகின்றதெல்லாம் மறுக்கம் செய்கின்றார்கள். யாருன்னா பெருமையாராகிய அந்த தீட்சிதர்கள். அப்படிப்பட்ட தீட்சிதர்களால, தில்லைவாழ் அந்தணர்களால பூஜிக்கப்படுபவன் புலியூர் சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கின்ற என்னுடைய பெருமான். அவனை அன்றே பெற்று விட்டோம், அன்றே எனக்கு அவரு காட்சி கொடுத்துட்டாரு, இன்றே அந்த காட்சியை மறுபடியும் நேரில் கண்ணார கண்டேன் அப்படின்றாங்க. அடுத்தது 5வது பாடல். கருமானின் உரியாடை செஞ்சடை மேல் வெண்மதிய கன்னியானை உருமன்ன கூற்றத்தை உருண்டோட உதைத்து உகந்து உலவா இன்பம் தருவானை தருமனார் தமசெக்கில் இடும்பொழுது தடுத்தாட்கொள்வான் பெருமானால் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே. கருமானின் உரியாடை, இதான் சுவாமியுடைய அந்த திருமேனியில அணிந்திருக்கின்ற அந்த ஆபரணங்கள் பத்தி, சிறப்பு பத்திலாம் சொல்ல, அது திருக்கோலத்தை பத்தி சொல்றாங்க. கருமானின் உரியாடை, நமக்கு தெரியலையா, அந்த கரிய மானுடைய தோலையே ஆடையாக சுவாமி அணிந்திருக்கின்றார்.
செஞ்சடை மேல், நம்ம முதலே பார்த்திருக்கோம், செஞ்சடை எல்லாம் மின்னல் போன்ற மின்னுகின்ற செஞ்சடை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த அது எதுக்குன்னா அந்த ஏன் கருமையா இல்லாம அந்த சிவப்பா இருக்கு, செஞ்சடையா இருக்குன்னா அது நூல், அது வேதாந்தம். சுவாமி அணிஞ்சிருக்கிற முப்பொறி நூல் வேதத்தை குறிக்கும், அந்த நுண்சிகை ஞானத்தை குறிக்கும் நமக்கு தெரியும். அப்ப அந்த செஞ்சடை ஞானத்தை குறிக்கின்றது. அத்தகைய செஞ்சடை மேல வெண்மதியம், வெண்மையான குளிர்ந்த மதியத்தை மாலையாக சூட்டி இருக்கின்றார். இந்த கன்னி யானை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, கண்ணினா மாலை. அப்ப அந்த சின்னதா அழகா இருக்கு, இந்த பிறை வளைந்து இருக்கு இல்லையா, அந்த இளம் பிறை, அது மாலை போல இருக்கு. அந்த மாலையை சுவாமி திருமுடியில் அணிந்திருக்கின்றார். அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுதான், மாதர் பிறை கன்னி யானை அப்படின்னு சொன்னா, மாதர்னா அழகிய, அழகிய பிறையினை மாலையாக திருமுடியில் அணிந்திருக்கின்றவர். நம்ம அப்பர் சுவாமிகள் திருவையாற்றுல இந்த கைலாய காட்சி கண்டு பாடுவார் இல்லையா, அந்த மாதர் பிறை கன்னி யானைன்னு. அது அந்த கன்னி அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம்பிறை. அந்த செஞ்சடை மீது, ஞானமாகிய செஞ்சடை மீது என்ன பண்றாருன்னா இளம் பிறையை மாலை போல அணிந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவன் உருமன்ன கூற்றத்தை உருண்டோட உதைத்து, உரும இடி, அந்த காலனுடைய அந்த குரல் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அப்படியே ஓசை, அந்த இடி எப்படி இருக்கும், முழக்கம் எப்படி இருக்கும், அதே போல இருக்கும் இல்லையா. அது அவ்வளவு கொடுமையான செயல்கள் உடையவர் தர்மராஜன். அப்போ அவனுடைய குரல் எப்படி இருக்குன்னா இடி போன்னு இருக்கும். அப்படிப்பட்ட கூற்றத்தை, இல்லையா, கூற்றம் அவனுடைய இன்னொரு பேரு கூற்றுவன் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட அண்ணன் அது போன்ற கூற்றத்தை உருண்டு ஓட உதைத்து, சுவாமி லேசாதான் காலால உதைச்சாரு. அவன் என்ன பண்ணா, உருண்டு அங்கேந்து விழுந்து எங்க பூமியில விழுந்து இறந்தாங்க. அப்ப உருண்டு ஓட உதைத்து உகந்து உலவா இன்பம் தருவானை. இப்படி காலனை காலால் உதைத்து பூமியில உருட்டி தள்ளி, ஆனா உகந்து, யார் உகந்துறானா மார்க்கண்டேய பெருமான். நம்ம சொல்ல மெய்யுணர்வோடு அந்த சிவ பூஜை செய்கின்றார் பார்த்தோம் இல்லையா. அவருடைய அந்த பக்திக்கு, அந்த பூஜையை உகந்து விரும்பி ஏற்று உலகா இன்பம் தருவானை பார்த்தோம் இல்லையா. அதாவது முடிவே இல்லாத ஆயுள கொடுத்திருக்காரு அப்படின்னு. அப்ப அந்த உகந்து உலவா இன்பம், உலவா அப்படின்னு சொன்னா முடிவே இல்லாத இன்பம் ஆகிய அந்த முடிவில்லாத ஆயுளை தந்தருளிய சிவபெருமான் தருவானை. தருமனா தமசெக்கில் இடும் பொழுது, ஏன் தருமனா தமசெக்கில் இடும் பொழுது இறைவன் தடுத்தாட்கொள்வான்னா, இறைவனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், காலால உதச்சி சாவடிச்சுட்டாரு அடியார பிடிச்சதுனால. அதனால சிவபெருமான் மட்டுமே என்ன பண்ண முடியும், அந்த மரண வேதனையில இருந்து காக்கக்கூடியவர். அவர் மட்டும்தான் என்ன பண்ணுவாரு, தருமனார் நம்ம துன்புறுத்தணும்னு நினைச்சாலும் தடுத்து ஆட்கொள்வான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனால இந்த பாடலை இதுல சொல்றாங்க, மார்க்கண்டேயருக்கு அருளியது. இவ்வாறு காலனை காலை உதைத்து உருட்டி தள்ளி சாவடிச்சுட்டு அன்போடு பூஜை செய்த மார்க்கண்டேய பெருமானுக்கு உலவாத இன்பம் தருபவனை, அப்படிப்பட்ட இறைவனை வணங்குகின்ற அடியார்களை தருமனார் தமசைக்கு இடும்பொழுது தடுத்து ஆட்கொள்வான். பெருமானால், அதாவது பெருமை நீங்க, அவன் எப்படிப்பட்டவனா பெருமை நீங்காத பெருமானா, பெருமை எப்போதும் நீங்காமல் இருப்பவனா. பெருமை நீங்காமல் இருக்கிறவன் சொல்றத விட பெருமைக்கெல்லாம் பிறப்பிடமாக விளங்குபவன். அத்தகைய சிவபெருமான் புலியூர் சிற்றம்பலத்திலே திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றான். அவனை பெற்றுவிட்டோம். அதாவது 6வது பாடல். உய்த்து ஆடி திரியாதே உள்ளமே ஒழி கண்டாய், ஊன்கண் ஓட்டம் எத்தாலும் குறைவில்லை என்பார்கான் நெஞ்சமே, நம்மை நாளும் பைத்தாடும் அரவினன் படசடையன் பரஞ்சோதி, பாவம் தீர்க்கும் பித்தாடி புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே. உயிர்த்தாடி, இப்ப மனசுக்கு தானே சொல்லிட்டு இருக்காரு, மனமே சுவாமியை நம்ம பெற்று விட்டோம், கவலை இல்லைன்னு. இதுதான் மனசுக்கு ஒரு அட்வைஸ். என்ன சொல்றாரு பாருங்க, உய்த்து ஆடி தெரியாதே உள்ளமே ஒளி கண்டாய். அதாவது உய்த்து ஆடி அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல என்னென்னலாம் இன்பம் தரக்கூடியதோ அதுல ஈடுபட்டு நம்ம என்ன பண்றோம், ஆடி சொல்லுவாங்க ஆட்டம் போடுறாங்கன்றோம். அது போல உய்த்து ஆடி உலக இன்பத்துல மனசை செலுத்தி அதுலயே திளைச்சி அதை விட்டு வெளில வராம அதுலயே மூழ்கி கிடக்கிறது. இதுதான் உய்த்து ஆடி. இறைவன் இருக்கிறாரு, அவரை வழிபடணும், செய்கின்ற செயல்களுக்குரிய பலன் கண்டிப்பா கிடைக்கும்ன்றத மறந்து என்ன பண்றோம், உலக இன்பங்கள்ல மூழ்கி திளைத்து அதுலயே இருக்கும். அதுதான் உய்த்து ஆடி, உலக இன்பத்துள் மனம் செலுத்தி அனுபவித்து மகிழ்ந்து அதுல கிடத்தல். அது மாதிரி இருந்துட்டு திரியாதே, அதே போல திரிஞ்சிட்டு இருக்காத
உள்ளமே ஒளி கண்டாய், உள்ளமே இது மாதிரி செயலை ஒழித்து விடு, நிறுத்து அப்படின்றாரு. ஊன்கண் ஓட்டம் இல்லையா? ஊன்கண் ஓட்டம் அப்படின்னு சொன்னா இந்த உடம்புல என்ன பொருந்தி இருக்கு? ஐம்புலன்கள் பொருந்தி இருக்கு. அந்த புலன்களால் தான் நம்ம துன்பம் இல்லையா? கண்ணால பாக்குறோம், காதால கேட்கறது, இது போல இந்த ஐம்புலன்கள் வழியே தான் நமக்கு என்ன ஆகுது? நம்ம மனசு போகுது. அந்த ஊன்கண் ஓட்டம்னா ஐம்புலன்கள் வழியாகவே மனசே நீ ஓடாத அப்படின்றார். இந்த உலகத்து இன்பங்கள்ல மூழ்கி அதுலயே தெளிச்சிட்டு சுவாமிய மறந்துட்டு இருக்காத. கண்ணு பார்க்கக்கூடிய பார்க்கும், ஆனா என்ன பண்ண, மனசு அது பின்னாடியே போகும். அது செய்யக்கூடாது. பேசக்கூடாதத வாய் பேசுனா மனசு அதை ஏத்துட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணும், அந்த ஐம்புலன்கள் தவறு செய்தா அது வழி நீ போகாத அப்படின்ட்டு மனசை பார்த்து சொல்றாரு. உன்கண் ஓட்டம் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். எத்தாலும் குறைவில்லை என்பார்கான் நெஞ்சமே நம்மை நாளும். அதாவது அடியார் பெருமக்களுக்கு எத்தாலும் குறைவு இல்லை என்பார்கான் நெஞ்சமே. அதாவது என்னன்னா, அடியார் பெருமக்களுக்கு எந்த குறைவும் கிடையாது. இது சாதாரண மக்களுக்கு மட்டும்தான். அடியார் பெருமக்கள் எந்த காலத்திலும் குறைவு இல்லை, எப்போதும் அவர்களுக்கு வாழ்வு உண்டு. ஏன்னா சிவபெருமானுக்கு அடியார் ஆக்கிட்டா அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தவறு செய்ய மாட்டாங்க. இப்படி மேற்கொண்ட தவறுகள் சிலது செஞ்சாலும் சுவாமி என்ன பண்ணுவார்? அவளை தடுத்து ஆட்கொள்வார். ஏன்னா சுவாமிக்கு வணங்கினதால, அவர் அடியார் ஆயிட்டதால நமக்கு வாழ்வு எப்போதும் உளதாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு, நம்மை நாளும் பைத்தாடும் அரவினன் படசடையன் பரஞ்சோதி பாவம் தீர்க்கும் பித்தாடி. எப்படிப்பட்ட சுவாமி நம்மளை ஆட்கொள்கின்ற சுவாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைத்தாடும் அரவினன். அதாவது பைத்துனா படம் எடுத்து ஆடுகின்ற அரவினன். அரவத்தையே நம்ம முதலே பார்த்தாலே அதாவது ஆபரணங்களாக அணிந்திருக்கின்றான். அது எப்படி பைத்தாடும்னா விஷம் கொண்ட பாம்பு, அது படம் எடுத்து ஆடுகின்றது. அதனை ஆபரணங்களாக அணிந்திருக்கின்றான். படச்சடையன், விரிந்த சடையினை உடையவன், பரஞ்சோதி, ஒப்பில்லாத ஒளி வடிவானவன். நம்ம ஒளி, அதுதான் பரபிரம்மம்னு சொல்லணும் இல்லைங்களா? யாவற்றையும் கடந்து விளங்குகின்ற பரபிரம்மம், பரஞ்சுடராக விளங்குபவன். அப்படி பரஞ்சோதினா மேலான ஒளி, எல்லா ஒளிக்கும் ஒளியை தருகின்ற மேலான ஒளி ரூபமாக விளங்குபவன். பாவம் தீர்க்கும் பித்தாடி, பாவத்தை எல்லாம் தீர்க்குகின்ற பித்தாடினா பித்து போல ஆடுபவனா. அதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையா? நாம் என்னத்துக்காக அவர் ஆடிட்டு இருக்காரு? உயிர்கள்லாம் உய்ய வேண்டும் சொல்லிட்டு தன்னுடைய நலத்தை கொஞ்சம் கூட கருதாம, தனக்கு கஷ்டமா இருக்கும் இப்படி ஆடிட்டு எதுவுமே யோசிக்கல அவரு. உயிர்கள் பால் உள்ள கருணையினால இப்படி யாராவது இருப்பாங்களா? பித்து போல உயிர்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக ஆடிக்கொண்டே இருக்கின்றான். அதுதான் பித்தாடின்னு சொல்றாங்க. பாவங்களை தீர்க்க வேண்டும். ஏன்னா அப்பதான் பிறப்பு எடுத்து அந்த பாவங்களை உணர்ந்து நீக்கி கழித்து மேன்மை அடைய வேண்டும். அப்ப பாவங்களை எல்லாம் நீக்குகின்ற அந்த நடனம், அதற்காக ஆடுகின்ற நடனம், அதான் பித்தாடி. பித்து போல உயிர்கள் பால் கருணையினால ஆடுகின்ற ஆட்டம். அத்தகைய இறைவனை புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே அப்படின்றாங்க. அடுத்தது 7வது பாடல். முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கும் மூர்த்தி என பட்டானை, பத்தராய் பாவிப்பார் பாவமும் வினையும் போக விட்டானை, மலையெடுத்த ராவணனை தலைப்பத்தும் நெறிய காலால் தொட்டானை, புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே. அதாவது பித்தாடி புலியூர் சிற்றம்பலத்து முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கும் மூர்த்தி என பட்டானை. நம்ம பிள்ளைக்கு போய் தரிசனம் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த 6 கால பூஜைகள் விடாது செய்வாங்க. அங்க சந்திரமௌலீஸ்வரர் சொல்லிட்டு ஸ்படிகலிங்கம் இருக்கும். ஒரு நாளைக்கு 6 முறை மிக சிறப்பா செய்வாங்க. அதே போல அந்த முச்சந்திகள் அந்தந்த நேரத்துல கரெக்டா இந்த சிதம்பரம் ரகசியம் ஆகிய திருச்சிற்றம்பலத்துக்கும் அந்த பூஜைகள் சிறப்பா நடக்கும். வழுவாமல் மிக சிறப்பாக, அதுதான் சொல்றாங்க. முட்டாதனா தவறாது, முச்சந்தி அந்த வேலைகள் சந்திக்கிற இடம், காலை நேரம், மதியம், அது சாயந்தரம், இரவு நேரம், இந்த 3 நேரம், அதாவது சந்திகள், பொழுதுகள் கூடுகின்ற நேரம் சந்தி சொல்றோம். இந்த 3 சந்திகள்லயும் முட்டாது தவறாது 3000 அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட வணங்குகின்ற மூர்த்தி எனப்பட்டானே, அவர்களால் வணங்கப்படுகின்ற மூர்த்தி சிவபெருமானே, பக்தராய் பாவிப்பார் பாவமும் வினையும் போக விட்டானே. யாரெல்லாம் பக்தராகி உன்னை அன்போடு பாவித்து வணங்குகின்றார்களோடு அவருடைய பாவமும் போக்குவான், வினையும் போக்குவான், இருவினையும் போக்குவான். அதுதான் என்ன பாவம், இதுவரை வினைகள் செஞ்சிருப்பாங்க.
அதற்குரிய பாவத்தை போக்கி இதுக்கப்புறம் வினை செய்யாத அளவுக்கு அந்த வினைகளையும் நீக்குவான். அப்ப வினையும் பாவமும் போக விட்டானை, மலையெடுத்த ராவணனை தலைப்பத்தும் நெறிய காலால் தொட்டானை. சொன்னாலே பாருங்க எவ்வளவு அந்த வீரத்தை சொல்றாங்க. ஒரு ஊனை கூட இல்ல, லேசா தொட்டாராம். அந்த கைலாய மலையை ராவணன் எடுக்கும் பொழுது உமையன்னை அஞ்ச, அப்ப என்ன பண்ணாராம், லேசா தன்னுடைய திருக்கால் விரலால் அப்படி தொட்டாராம். ராவணனை தலைப்பத்தும் நெறிய 10 தலையும் நெறிய காலால் தொட்டவனை, அத்தகைய வீரம் பொருந்தியவனை புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே அப்படின்றாங்க. 8வது பாடல். கல்தானும் குழையுமாறு அன்றியே கருதுமா கருதவில்லை கிற்றார்க்கு, எற்றாலும் குறைவில்லை என்பார்கான் உள்ளமே, நம்மை நாளும் செற்றாட்டி தருமனார் தமசைக்கில் இடும்பொழுது தடுத்தாட்கொள்வான், பெற்றேரி புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கல்தானும் குழையுமாறு அன்றியே கருதுமா கருதகிற்றார்க்கு. அதாவது என்னன்னா, இறைவனுக்கு அன்பு செலுத்துறது எப்படி செலுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளம் உருகி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அடியார்கள்லாம் கல்லும் உருகுகின்ற அளவுக்கு இறைவனுக்கு அன்பு செலுத்துகின்றார்களோ அப்படி செய்ய வல்லார்களுக்கு எந்த நாளும் குறைவில்லைன்றாங்க. அதாவது அன்பு செய்யணும். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணுமா, கல்லும் உருகுகின்ற, நம்ம செய்யற அன்பை பார்த்து மற்றவர்களும் உருக வேண்டும், கல்லும் உருகணுமா. அவ்வாறு கல்தானும் குழையுமாறு அன்றியே கருதுமா கருதகிற்றார்க்கு. அப்படி அன்பு செய்ய வல்லார்களுக்கு எற்றாலும் குறைவில்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, இறைவனுக்கு அன்பு செஞ்சா நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் அப்படின்றாங்க. எத்தாலும் குறைவில்லை, எதனாலும் குறைவில்லை, எதனாலும் பயப்பட வேண்டாம். அத்தான அன்பு மட்டும் இறைவன் பால் இருக்கணும். அதுவும் கல்லும் உருக்குகின்ற அந்த கசிவு உள்ளத்தில் இருக்கணும். அப்படி இருந்தா எற்றாலும் குறைவில்லை என்பார்கான் உள்ளமே. இப்போ உனக்கு குறைவு இல்லை. நீ ஆனா என்ன பண்ணணும், சுவாமிக்கு உள்ளம் உருகி வழிபட வேண்டும். அப்படி வணங்குனா உனக்கு குறைவு எதுவும் இல்லை. நம்மை நாளும் செற்றாட்டி தருமனா தமசெக்கில் இடும்பொழுது, அந்த அன்பு உனக்கு இருந்துருச்சுன்னா, செற்றாட்டினா கொல்லுதல். அதாவது அந்த தருமர், அந்த யம தூதரோட வேலையே என்ன, அந்த தண்டனை கொடுக்கறது தான். அப்ப கொடிய தன்மை உடைய, அந்த கொல்லுதல் தன்மை உடைய அவர்கள் தருமனார் தமர்கள்லாம் செக்கில் இட்டு ஆட்டணும்னு நினைக்கும் பொழுது உனக்கு துன்பம் வராது. காரணம் உள்ளம் உருகுகின்ற அன்பு, சிவபெருமான் மீது தூய அன்பு உனக்கு இருக்கிறதுனால அந்த துன்பமானது உன்னை அணுகாதுன்றாங்க. நம்ம தருமனார் தமசற்கு இடும்பொழுது தடுத்தாட்கொள்வான், பெற்றேரி புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே. எப்படிப்பட்ட இறைவன், இது மாதிரி உருகி வணங்குபவர்களுக்கு அருள் செய்கின்ற இறைவன் இல்லையா, தடுத்தாட்கொள்கின்ற இறைவன். அவன் எப்படிப்பட்டவன்னா, பெற்றேரி வெறுதேறி வருபவன் இல்லையா. இறைவன் எளியன் அடியார்களுக்கு. நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, கடமாவும் மதகரியும், அதாவது கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே இடபமது ஏறியவாறு எனக்கரிய ஏம்பேடின்னு சொல்லுவாங்க இல்லையா. தடமதில்கள் இவை மூன்றும் தழலெரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால் கால் சாழலோ. அது ஏன் சுவாமி பெருமையான சொல்ல, ஒரு குதிரையில ஏறி வர்றதோ, யானையில வர்றதோ, ஒரு அழகான தேர்ல ஏறி வர்றதோ சிறப்பு நினைப்போம். சிவபெருமான் தலைவன், சர்வலோக நாயகன் இல்லையா, அவன் தேவாதி தேவன். அவன் போய் எருதேறி ஏன்பா வரணும், ஏன் குதிரையில வரல, யானையில வரல, தேர்ல வரல அப்படின்னு பார்த்தா, சுவாமி தேவர்களுடைய செருக்க பார்த்து சினம் ஊற்ற பொழுது அந்த சுவாமிய அடி தாங்குறாரா. யார் தாங்குறாரு, திருமால் இடபமா தாங்கினார். அந்த பெருமையை போற்றும் விதமாக தான் சுவாமி என்ன பண்றாராம், எப்போது இடபத்தையே வாகனமாக கொண்டிருக்கின்றார். இன்னும் சிவமகா புராணம் என்ன சொல்லுதுன்னா, இடபமானது வேத வடிவானது, தர்மத்தின் வடிவமானதுன்னு சொல்லுது. அதனாலதான் சுவாமி தர்மத்தையே தான் வாகனமாக சுவாமி கொண்டிருப்பார் இல்லையா. அதனாலதான் என்ன சொல்றாங்க, சுவாமி எருதினை வாகனமாக கொண்டிருப்பார். அவர் புலியூர் சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானை பெற்று விட்டோம், உள்ளம் கசிந்துருக அன்பு செய்கின்றோம், அதனால் எற்றாலும் குறைவில்லை. 9வது பாடல். நாடுடைய நாதன் பால் நன்று என்றும் செய் மனமே, நம்மை நாளும் தாடுடைய தருமனார் தமசைக்கில் இடும்பொழுது தடுத்தாட்கொள்வான்,
மூடுடைய சமணர்க்கும் உடையுடைய சாக்கியர்க்கும் மூடம் வைத்த பீடுடைய புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே. நாடுடைய நாதன் பால் நன்று என்றும் செய் மனமே. அதாவது நாடுடையனா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம பாடுறோம் இல்லையா. எல்லா நாடுக்கும் சுவாமி தான் என்ன தலைவன், எல்லா லோகங்களுக்கும் அவர் தான் தலைவன். அப்படி உடைய எல்லா நாட்டையும் எல்லா உலகங்களையும் தனதாக கொண்ட நாதன் தலைவனாகிய சிவபெருமான் நன்று என்றும் செய் மனமே. எப்பொழுதும் நன்மையை நினைச்சு அன்பு செய்வாய். நம்மை நாளும் அப்படி இறைவனுக்கு நன்று செய்தால், அன்பு செய்தால், தொண்டு செய்தால் நம்மை நாளும் தாடுடைய தருமனார் தடுத்து வருத்தும். தாடுனா தடுத்து நம்மை வருத்துகின்ற அந்த உலக உயிர்கள் வாழாம அதோட வாழ்க்கையை நிறுத்தி உயிரை பற்றி கொண்டு போகின்றார்கள் இல்லையா, அவர்களை தடுத்து வருத்துகின்ற தருமனார் யமனுடைய தமர்கள் செக்கி இடும்பொழுது தடுத்தாட்கொள்வான் நம்முடைய சிவபெருமான். எப்படிப்பட்ட எல்லா நாட்டுக்கும் தலைவர். அப்ப என்ன சொல்றாரு, இது நமக்கு மட்டும் இல்லையா, எல்லா உலகங்களுக்கும் இந்த பதிகம். அப்ப நாடுடைய நாதன் அவன் பால் நன்று செய்தால், அன்பு செய்தால், பக்தி செய்தால், தொண்டு செய்தால் தருமனார் தமசக்கு இடும் பொழுது நம்மளை தடுத்து ஆட்கொள்வான். அவன் எப்படிப்பட்டவன், மூடுடைய சமணருக்கும் உடையுடைய சாக்கியருக்கும், இப்படி மாத்தி எடுத்துக்கணும். அதாவது உடையுடைய சமணருக்கும், உடையினா நாற்றம் நமக்கே தெரியும். இந்த சமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குளிச்சா உடல்ல இருக்கிற கிருமிகள்லாம் அழிஞ்சிடும், பல்லு விளக்குனா வாயில இருக்கிற கிருமிகள்லாம் அழிஞ்சிடும் சொல்லிட்டு பல்லு கூட விளக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனாசாரத்தையே ஆசாரம்னு நினைக்கிறவங்க அவங்க. அதனால அந்த உடல்ல அந்த நாற்றம் ஏற்படும். அப்படி அந்த கொடிய அந்த துர்நாற்றம் கொண்ட சமணர்களும் அடுத்தது மூடுடைய சாக்கியர்க்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் மாத்தி. மோடுடைய அப்படின்னு சொன்னா ரெண்டு அர்த்தமும் எடுத்துக்கலாம். அதாவது இந்த சாக்கியர்கள்னா இந்த புத்தர்கள் சொல்றாங்க. இந்த புத்தர்கள் என்ன பண்றாங்கன்னா நிறைய உணவு உண்ணுவாங்க, அதனால வயிறு இப்படி பெருசா இருக்கும். அப்படி மோடுடைய புத்தர்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்னு அறியாமைன்னு எடுத்துக்கலாம். அறியாமையே நிறைந்த சிவபெருமான் தான் மெய்ப்பொருள்ன்ற உணராத அறியாமையே நிறைந்திருக்கின்ற சாக்கியர்க்கும் மூடம் வைத்த பீடுடைய புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே. மூடம் வைத்த அப்படின்னு சொன்னா அவர்களுக்கும் அந்த சமயத்துல புகுத்தி அறியாமையில் விழ வைத்தவன் இறைவன் தான் இல்லையா. அந்த அறியாமையினாலதான் இறைவனை உணர்த்தாம இருக்கிறாங்க. அதாவது மற்ற சமயங்கள்ல ஏன் எல்லா சமயத்துக்கும் இறைவன் தான் தலைவன். அந்த சமயங்களால் போற்றப்படுகின்ற இறைவனும் சிவபெருமான் தான் நமக்கு தெரியும். அப்படி அந்த சமயத்துல இருக்கிறவர்கள் வணங்கினாலும் அது இறைவனை தான் போய் சேரும். இருந்தாலும் அவங்க இன்னும் பக்குவப்படலை. அந்தந்த நெறியில நின்று அந்த ஒரு சில காலகட்டங்கள்ல அதுல பழகி அதுக்கப்புறம் திருந்தி அவங்க சைவத்தை சார்ந்து நன்னெறி அடைய வேணும். அந்த பக்குவப்படுத்துறதுக்காக சுவாமி மற்ற சமயங்களை படிச்சிருக்காரு. அப்படி அந்த மற்ற சமயங்களுக்குள்ள அவங்க அறியாமையில புகுந்துக்கிறாங்க. அப்படி அந்த அறியாமையை வைத்ததும் சிவபரம்பொருள் தான். அவன் பீடுடைய பெருமைக்குரிய புலியூர் சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கின்றான், அவனை பெற்றாம் அன்றே. எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம் பாருங்க. அது போல மற்ற சமயத்தெல்லாம் மூழ்கி இருக்காம இந்த சமயத்துல பிறந்தும் நிறைய பேர் சிவபெருமான் தான் மெய்ப்பொருள் உணராம இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாம அடியார்களாக்கணும், அடியார்களாக பெற்றோம், அதனால நமக்கு எத்தாலும் குறைவில்லைன்னு சொல்றாங்க. இறுதி பாடல். பாரூரும் அரவு அல்குல் உமைநங்கை அவள் பங்கன் பைங்கன் ஏற்றன் ஊரன் தருமனார் தமசைக்கு இடும்பொழுது தடுத்தாட்கொள்வான் ஆரூரன் தம்பிரான் ஆரூரன் மீ கொங்கில் அணி காஞ்சிவாய் பேரூர் பெருமானை புலியூர் சிற்றம்பலத்தே பெற்றாம் அன்றே. அதாவது பாரூரும் அரவு அல்குல் உமைநங்கை அவள் பங்கன். இந்த அரவும் இருக்கு இல்லையா, பாம்பு, அது பூமியில ஊர்ந்துதான் போகும் இல்லைங்களா, முதுகெலும்பு அற்றது, அதனால ஊர்ந்துதான் போகும், ஊர்வனாக. அப்ப பாரூரும் அரவு, நிலத்தில் ஊர்ந்து போகின்ற அந்த பாம்பு, அதோட அல்குல், அதோட அந்த பாம்புடைய படம் போன்ற இந்த இடைப்பகுதியினை உடைய உமையன்னை இல்ல பெண்கள் அழகு சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாங்க, பாம்பை போன்ற அல்குலை உடையவள் சொல்லிட்டு. அப்ப அந்த நிலத்தில் ஊறுகின்ற பாம்பின் படம் போன்ற இடைப்பகுதியினை உடைய உமை நங்கை, உமைய பார்வதி அன்னையோட பங்கன், அவளை ஒரு பங்கில் கொண்டவன், உமையன்னைக்கு இடபாகம் தந்தோரிய இறைவன். பைங்கன் ஏற்றன், பசிய கண்களை உடைய அந்த இப்ப சொன்னாலே பெற்றேரின்னு சொன்னோம் இல்லையா, எருதினை வாகனமாக தர்மத்தையே வாகனமாக கொண்டவன். ஊரன்
ஆனா எங்கும் எழுந்தருளி இருப்பவன் இல்லையா, எல்லா நாடும் உடையவன் சொல்றோம். அப்ப எல்லா இடத்துலயும் எழுந்தருளி இருப்பவன், எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வதற்காகத்தான் இல்லையா, அவர் பூஜிக்கணுன்றதுக்காகவா எங்க எழுந்தருளி இருக்கார். அந்த சுவாமிக்கு செய்கின்ற அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வதை காணும் போதே நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கும் இல்லையா. அப்ப வந்து உயிர்கள் பால் உள்ள குற்றங்களை நீக்குவதற்காகவே இறைவன் என்ன பண்றாரு. ஒரு சிறப்பா வந்து சென்ற வாரம் வந்து கோயில சங்காபிஷேகம் போகும்போது ஒரு சிறப்பான செய்தி சொன்னாங்க. எல்லாரும் வீட்லயே இருந்து கும்பிடுறோம், கோயிலுக்கு சென்று வணங்குறோம். சில பேர் கோயிலுக்கு வர முடியல, என்ன சொல்லுவாங்க, வீட்லயே கும்பிட்டுக்கிறேன் நேரம் இல்லை அப்படின்னு. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம். புண்ணியம் கிடைக்கும், சுவாமியை வீட்டுல வணங்கினாலும் நன்மைகள் புண்ணியம் எல்லாம் கிடைக்கும். ஆனா வினைகளும் பாவமும் நீங்க வேண்டுமானா சுவாமிய கோயிலில் சென்று தரிசிக்கணும், அங்கு செய்கின்ற அபிஷேகங்களை பார்க்கணும், சுவாமிக்கு செய்கின்ற அலங்காரங்கள் அதை தரிசிக்கணும். அதனால அந்த வினைகளும் பாவங்களும் போகும் அப்படின்றாங்க. இப்ப அதனால சிவஸ்தலம் அதுதான். அப்பா உயிர்கள்லாம் வந்து வினைகளும் பாவங்களும் போக்கணும்ன்றதுக்காக எல்லா ஊர்லயும் சுவாமி சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார். அப்ப எங்கும் எழுந்தருளி இருக்கின்ற ஊரனாகிய சிவபெருமான் தருமனா தமசைக்கில் இடும்பொழுது தடுத்தாட்கொள்வான் ஆரூரன் தம்பிரான். அப்படிப்பட்ட இறைவனை வந்து யார் பாடுறா அப்படின்னு சொன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாடுறாரு. அவரு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு தம்பிரான தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன் இல்லையா, தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாத இறைவன் அடியார் பெருமக்களை வந்து தருமனா தமசக்கு இடும்பொழுது தடுத்து ஆட்கொள்வான். அப்படிப்பட்ட இறைவனை வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எங்க பாக்குறாரு, எங்க தரிசிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில சொல்றாரு பாருங்க. மீ கொங்கில், அதாவது மேற்கு பகுதின்னு சொன்ன இல்லையா, கொங்கு நாட்டுல மேற்கு பகுதியில அணி காஞ்சிவாய் அழகிய காஞ்சி நதியின் கரையில் எழுந்தருளி இருக்கின்ற பேரூர் அப்படின்ற திருத்தலத்தில் பேரூர் பெருமானை புலியூர் சிற்றம்பலத்தை பெற்றாம் அன்றே. அதாவது என்ன பண்ணிட்டேன் நான் முதல்ல, நான் இந்த வகுப்பு ஆரம்பிக்கு முன்னாடியே சொன்னேன், பேரூரில் தில்லை நடன காட்சியை கண்டு வணங்குகின்றார் இல்லையா, அதுதான் இங்க சொல்றாரு. அந்த மேற்கு கொங்கு நாட்டுல காஞ்சி நதி கரையில அமைஞ்சிருக்கிற பேரூர்ல இங்க நடனம் ஆடுகின்ற மூத்த பெருமானுடைய இந்த திருக்கோலத்தை அங்கே கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க கண்டு திருப்பியும் காண வேண்டும் சொல்லிட்டு இங்க வந்து மீண்டும் அந்த காட்சியை பெறுகின்றேன். அப்ப அங்க கண்ட காட்சி இவருக்கு மீண்டும் என்ன ஆகுது, இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத பாடி முடிச்ச உடனே தில்லைவாழந்தர்கள் கேட்கிறாங்க, இது பேரூர் புராணத்துல வந்து சுட்டப்படுகின்றது. தில்லை, இது நான் பேரூர் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், தில்லையம்பதிக்கு இணையான பதி சர்வ லோகத்திலயும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க பேரூரை இதோட எப்படி ஒப்புமைப்படுத்தி சொன்னீங்கன்னு. இல்ல, எனக்கு பேரூர்ல இந்த திருநடன காட்சி, தில்லை திருநடன காட்சி கிடைச்சதுன்னு அவர் சொன்ன உடனே அவங்க அந்த நம்பாம தீட்சிதர்கள் எல்லாரும் அங்க போய் பாக்குறாங்க. அங்கேயும் இந்த தில்லையம்பதியில எப்படி நடனம் ஆடுகின்றாரோ அதே காட்சி அவர்களுக்கும் கிடைக்கின்றது. அதை கண்டு வணங்கி அங்க இவங்க தனியா கோயில் கட்டுறாங்க அந்த நடராஜ பெருமானுக்கு. அழகிய சிற்றம்பலம், இது போலவே அங்கேயும் இருக்கிறதுனால அழகிய சிற்றம்பலம்னு தனியா கோயில் எழுப்பி நடராஜ பெருமானுக்கு எழுப்பி வணங்கி விட்டு தில்லைவாழ் அந்தணர்கள் மீளவும் சிதம்பரத்துக்கு வந்தாங்க அப்படின்றது பேரூர் புராணம், பேரூரோட பெருமையில சொல்லப்படுகின்றது. வாரி இறைவன் திருநடன காட்சியை தந்து நம்முடைய அடியார்களை வந்து நரகுல வீழாத வண்ணம் காத்தருள்வான். அவர் சிறிய தவறு செய்தாலும் இந்த குறிய வினைகளை துய்ப்பித்து கழித்து இந்த வினை துன்பம் அவர்கள் அணுகாமல் காப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கேட்கின்ற அந்த கேட்டு வணங்குகின்ற அடியார் பெருமக்கள் எல்லோருடைய வினைகளும் நீங்கி இறைவன் திருவடி நிழல்ல சேரணும், அதற்கு இறைவன் திருவருள் புரியணும் அப்படின்ற விண்ணப்பம் வைத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமமா. திருச்சிற்றம்பலம். யார பேசுனீங்க, யாருன்னு தெரியல. மிக அருமையான ஒரு விளக்கமா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, முதல்ல நீங்க பேசுங்க. சிவா, நீங்க பாடல உதாரணம் காட்டுறீங்க, நாங்க பாடலாம் உதாரணம் எடுக்க மாட்டோம். அம்மா சொன்ன கருத்து நாங்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அப்படியே சொல்றதுதாங்கய்யா நம்மளுக்கு. அம்மா ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க கோயில. இந்த முதல்ல இந்த 116வது பாடல்ல கூட ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தாங்க அம்மா.
அது என்ன அப்படின்னா அந்த வெளியே வர நம்ம அந்த கோயில் எல்லாம் போனோம்னா என்ன செய்யறோம் வந்து அந்த திருவிதியெல்லாம் வணங்குறோம் இல்லையா? அப்பா திருவிதியில் வணங்கினாலே நம்ம என்ன பண்றோம் அந்த பேர் பெற்றுறோம். அந்த மாதிரி ஒரு நமக்கு வந்து ஏமனே வரமாட்டானோ அந்த திருவிடியத்தை. எப்படின்னா ஒரு அடியார்கள் வந்து மெய்யொன்போடு எப்படி வணங்குனா என்னென்னலாம் பலன் கிடைக்கும்ன்றது இந்த ஒரு பாட்டுலையும் சொல்லிட்டாங்க, தில்லை திருப்பதியத்திலையும் சொல்லிட்டாங்க. தில்லை திருப்பதில எல்லாம் எப்படின்னா ஒன்னொன்னு இயமனம் வரமாட்டா, நம்ம வினை பண்ணி தீர்த்திருவாங்க, நம்ம துன்பத்தில் ஆக மாட்டோம். ஏன்னா பெருமானே பற்றிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பாடல அழகா எடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அந்த இயமன் வந்து நம்மள அந்த வந்து நம்மள வந்து அணுக மாட்டா அப்படின்னு திருநீரை கண்டு கேட்டு எம்பெருமான நினைச்சு வழிபாடு செய்தாலே போதும். அவன் நம்மள வந்து இந்த பிறவியிலேயே நம்மளோட வினையெல்லாம் கொடுத்து நம்மள ஆட்கொண்டு அருளும் புரியக்கூடிய பெண். ஆனா ராவணன் அருள் புரிஞ்சாரு இல்லையா? தமிழ் சமயத்துல இருந்தாரு யாரு? நம்ம நின்றசி நிர்மாறன் இருந்தாரு, அப்பர் சுவாமிகள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் கூட பாருங்க அருள் புரிஞ்சிருக்கிறாரு. அவங்களுக்கு அந்த நோயை கொடுத்து இந்த பிறவிலேயே ஆட்கொண்டாரு. அந்த மாதிரி அருமையான இந்த பதிகத்தை வந்து சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. அந்த கோயில் திருப்பதிகள் சொல்லவே தேவையில்லை. அந்த மாதிரி மெய்யடிగా நம்ம எப்படி பெருமாள் நம்ம வணங்கினா என்னென்ன நன்மை எல்லாம் கிடைக்கும் அப்பா எல்லாம் அந்த 10 பாட்டுலையும் எடுத்து ரொம்ப அழகா சொல்றாங்க அம்மா. அவ்வளவு அழகு இந்த பாட்டு. கூற்றுவன் வரமாட்டான், நம்ம வந்து என்னது அந்த ஒரு இருக்காது அப்படின்றது ஒவ்வொரு பாடலையும் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. தன்னை நினைப்ப வருது பாவ புண்ணியங்கள் இருவினை, அதாவது ஒரு வினை இல்லை இருவினை விலகுமாறு நீக்குகின்ற பெருமான் அப்படின்ற அந்த விளக்கமும் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்கம்மா. நமக்கு ஒரு குறையும் இல்லை, பெருமானதான் முதல்ல பிடிக்கணும். அது எப்படின்னா சும்மா நானும் அப்படியே சொல்லிட்டு இருக்க போகக்கூடாது. ஐயா கூட திருவாசத்தை பத்தி அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, முதல்ல நம்ம திருவாசம் முதல்ல படிக்கக்குள்ள முதல்ல மேலோட்டமா தான் படிச்சுட்டு போவோம். ஆனா 3000 தடவை முற்றோதல் பண்ணி 2000 தடவை முற்றோதல் பண்ணினா நம்ம அது பொருள் உணர்ந்து படிக்கணுமா இல்லையா? அது மாதிரி பொருளை உணரணும். அந்த உணர்ந்து கண்ணீர் மடிக அந்த திருவாசகத்தை தொடணும். அப்படி தொட்டாதான் அதனுடைய பலன் நம்ம முழுமையா கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து இப்ப கேட்கறது மட்டும் இல்லாம பார்க்கறது பெருமானை எப்படிலாம் பற்றணும் ஒவ்வொரு திருமுறையும் நமக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அருளாளர்களாகட்டும், நமக்கு அம்மா வந்து சொல்ற கூட அந்த சிறப்புல கூட ஒவ்வொரு அருளாளரும் நம்ம எப்படி வணங்கணும், எப்படி இறங்கணும், நாடணும், அந்த மெய் அன்போடு எப்படிலாம் வழங்கணும், அன்பா இருக்கணும் அப்படின்றத நம்ம எப்படிலாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாமளும் இந்த பொருள் புரிஞ்சு இந்த கோயில் திருப்பதியத்தை ரொம்ப அருமையா சிறப்பா கேட்டோம். ரொம்ப நன்றிங்கம்மா. என்ன சொல்றதுன்னே தெரியல. நாங்களே இன்னைக்கு ஒரு சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த அந்தனர்கள்லாம் 3000 அந்தனர்கள் வழிபட்டுவர் நாங்களும் சிதம்பரத்தை போய் வழிபாடு செய்து அந்த அவருடைய நாட்டிய நடனத்தை கண்கொள்ளா காட்சியாக நீங்க எடுத்து கொடுத்தது எல்லாமே ரொம்ப மிக அருமைங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றிகள்மா. வாழ்த்து பாடல் பாடிட்டு எல்லா அடியாரும் போயிடாது. உங்களுடைய கருத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. வான்மிகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க அண்ணன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போக நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆயிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். மிக அருமைமா. எல்லா பாட்டும் ஒவ்வொரு பாட்டுக்கும் விளக்கம் ரொம்ப சிறப்பு. ஆனா நம்ம வந்து அதை வந்து ஒவ்வொன்றா நம்ம எடுத்து சொன்னா நாளை ஆடுன்றனால நான் சுருக்க அப்படியே மேலோட்டமான கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேமா. நன்றி நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிக மிக மகிழ்ச்சி. மிகவும் சிறப்பாக வந்து உரையாற்றினார்கள். ஒரு நிமிஷம். மிக மிக சிறப்பாக நான் எதிர்பார்த்ததற்கு மேலேயே வந்து நன்றாக சிறப்பாக இதை வந்து படைத்தார்கள். மிகவும் முக்கியமான திருப்பதிகம்.
இந்த திருப்பதி வந்து ஏனோ தெரியவில்லை. அதாவது இந்த ஞானசம்பந்த பெருமான் பாடிய அந்த ஆடினாய் நறுநியோடு கற்றாங்க எரியோம்பி இந்த திருப்பதிகம் இதெல்லாம் ஏன் வந்து பல பதிப்புகளில வந்து நிறைய வெளியிடக்கூடியவர்கள் இதுல வந்து பதிப்பதே இல்லை. இதோட முக்கியத்துவத்தை உணராத காரணம் தான் என்று கூட நான் நினைக்கிறேன். கடைசியில வந்து எல்லோருக்கும் ஒரு யம பயம் இருக்கும். அதை வந்து சுத்தமாக மறைத்து வைத்திருப்பதால் தான் துரோதன சக்தி எல்லோரும் தவறு செய்கிறார்கள். அந்த அப்படி வந்து அந்த யம பயத்தை வந்து தீர்க்கக்கூடிய ஒரே பெருமான் என்று சொல்லி அதை ஆற்றுப்படுத்தக்கூடியதாக அற்புதமாக இருக்கு. இந்த சொல்லும் பொழுது சொன்னாங்க தோழமை, அது நன்றாக சிறப்பாக சொன்னாங்க. தோழராக அருளப்பெற்றவர்னு தோழமை ஆவது வந்து சாதாரண விஷயமா என்று. அதாவது குபேரனுக்கு வந்து தோழமை அணிய கொடுத்திருக்காரு. நம்ம அது வந்து தகவல் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். பனிவளர் மாமலைக்கு மருகன் குபேரனோடு தோழமை கொள் பகவான் என்று கொச்சைவயம் அந்த திருப்பதியத்துல ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு பாடல்ல அதே கழுமலத்துல தரும் சரதம் தந்தருள் என்று அடி நினைந்து தழலணைந்து தவங்கள் செய்த பெரும் சதுரர்